ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் பெரிய கோயில். தமிழ்நாட்டை த லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கோயில்களின் நாடு. சுமார் 30,000 கோயில்களுக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் மிச்சம் மீதி இருக்கிற கோயில்களே எவ்வளோனா, அப்போ நம்ம எதிரிகளால் அழிக்கப்பட்ட கோயில்கள் எத்தனை இருந்திருக்கும். நம் எதிரிகள் சும்மாலாம் கோயில்களை அழிக்கலை. அதற்கு பின்னாடி மிக முக்கிய காரணம் இருக்குது. இந்த சிலையை பாருங்களேன். நம்ம கோயில்களில் ஏதோ ஒரு மூலையில் செதுக்கப்பட்ட சிலை. ஆனால் இந்த சிலையில் பாருங்கள், ஒரு காதிலிருந்து மற்றொரு காதுக்கு ஒரு வயர் போகிற அளவுக்கு கேப் வச்சுருக்காங்க. கோயில்களில் இருக்கிற சாதாரண சிலைகளில் கூட இவ்வளோ நுட்பமாக வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்கன்னா இது வெறும் பக்தியின் வெளிப்பாடா? தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான அனைத்து கோயில்களுமே மன்னர்களால் கட்டப்பட்டது. இது வெறும் நம் மன்னர்களின் பக்தி தான் சொல்லிட்டு நம்மளால் கடந்து போக முடியாது. அப்போ இதுக்கு மேலே வேறு என்ன காரணம் இருக்க போகுது? நம்ம சிற்பக்கலைகளையும் கட்டிடக்கலைகள்லையும் தமிழர்கள் சிறந்து விளங்குறோன்றது காட்டுறதுக்காகவே இத்தனை கோயில்கள் கட்டப்பட்டதா? இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். இதற்கும் மேல் ஒரு முக்கியமான விடயம் இருக்குது. நம் கோயில்கள் நம் வரலாற்றை சொல்லக்கூடியது. நம்மளுடைய எதிரிகள் பல லட்சம் கோயில்களை அழித்ததற்கான மிக முக்கியமான காரணமும் இதுதான். தமிழர்கள் நம்ம யார், நம்ம வரலாறு என்ன, நம் இனம் எப்படிப்பட்ட ஒரு இனம், இவை அனைத்துமே நம் கோயில்களை ஆய்வுகள் செய்யும்போது வெளியே தெரிய வரும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோயில்கள்லேயே மிக முக்கியமான ஒரு கோயில் இருக்கு. அதுதான் கோயில்களின் சக்கரவர்த்தி என்று சொல்லப்படும் தஞ்சை பெரிய கோயில். பல ஆயிரம் கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் இங்கே தஞ்சாவூரில் இருக்க பெரிய கோயிலை மட்டும் ஏன் கோயில்களின் சக்கரவர்த்தின்னு சொல்கிறாங்க? தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான கோயில்கள் பல கோயில்கள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில், ஐராவதேஸ்வரர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இது போன்ற பல கோயில்கள் இருக்கு. இவைகள் அனைத்திலையுமே மிக நுட்பமான கட்டிடக்கலையும் சிற்பக்கலையுமே நம்மளால் பார்க்க முடியும். உலகமே வியந்து பார்க்கும் இத்தனை கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் இவற்றிற்கும் மேல் தஞ்சை பெரிய கோயிலை மட்டும் இன்றளவும் ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு செஞ்சுட்டு போகிறாங்க. அதற்கு என்ன காரணம்? இந்த தஞ்சை பெரிய கோயிலை விட மிகவும் பழமை வாய்ந்த கோயில்களும் இருக்குது. இதை விட மிகவும் உயர்ந்த கோயில்களும் இருக்குது. ஆனால் அனைத்து ஆய்வாளர்களின் கண்களுமே இந்த கோயிலை நோக்கி இருக்கே, அது ஏன்? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆயிரம் கோயில்கள் இருந்தோம், இந்த கோயிலை சுற்றி மட்டும் பல மர்மங்கள் பேசப்படுது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? தஞ்சை பெரிய கோயிலின் சிறப்பு என்பது இதனுடைய சிற்பக்கலையிலேயோ கட்டிடக்கலையிலேயோ இல்லை, இந்த பிரம்மாண்டத்தை கட்டுவதற்கான தொழில்நுட்பத்தில் தான் இருக்கு. ஆம், இந்த கோயிலை கட்டியதற்கான தொழில்நுட்பம் தான் மற்ற கோயில்கள்ல இருந்து வேறுபட்டு நிற்குது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சில விடயங்களை பார்ப்போம். 1.5 டன் கல்லை கற்பனை பண்ணி பாருங்களேன். 1 டன்னா 1000 கிலோ, 1.5 டன்னா 1500 கிலோ. இந்த கல்லை நம்மளால் தூக்க முடியுமா? இவ்வளோ வெயிட் உள்ள கல்லை இது போன்ற கிரேனை வச்சு தான் நம்மளால் கொண்டு போக முடியும். வெறும் 1.5 டன் கல்லையே இவ்வளவு கேர்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்கல்ல. தஞ்சை பெரிய கோயில் எத்தனை டன் கிரானைட் கற்களால் உருவாக்கப்பட்டது தெரியுமா? தஞ்சை பெரிய கோயில் மொத்தம் 1,30,000 டன் கிரானைட் கற்களால் ஆனது. உலகிலேயே முதல்ல கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் தான். ஒரு சிலர் நினைக்கலாம், இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர் அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காரு, அவ்வளோ செலவு பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் முன்பே சொன்னது போல தான், நம்ம இந்த கோயிலுடைய பிரம்மாண்டத்தை பார்ப்பதை விட அந்த பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை தான் நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துலையுமே இந்த 1,30,000 டன் கற்கள் இருக்குல்ல, இந்த கற்களால் இந்த கோயில் ஆனது. ஆனால் இந்த 1,30,000 டன் கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? தஞ்சாவூர் என்பதே விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சமவெளி பகுதி. அந்த இடத்துல மலையே கிடையாது. அதுவும் இந்த கோயிலை சுற்றி 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த ஒரு கிரானைட் மலையும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 1,30,000 டன் கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த கற்கள்லாம் புதுக்கோட்டை மலைகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கும் போதுமான ஆதாரங்கள் கிடையாது. அப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னதுன்னா, இந்த 1,30,000 டன் கற்கள் எந்த மலையை வெட்டி கொண்டு வரப்பட்டது? அடுத்த கேள்வி என்னன்னா, இதை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க?
நீங்கள் நினைக்கலாம் சின்ன சின்ன பிளாக்காக வெட்டி கொண்டு வந்திருப்பாங்க, ஆனால் அதான் கிடையாது. இந்த கல்லை பாருங்களேன், 40 அடி உயரம் உள்ள கல். இந்த கல்லுடைய வெயிட்டுமே பல டன்கள் இருக்கும். இந்த மாதிரியான கல்லெல்லாம் நம்ம சும்மா வெட்டிலாம் கொண்டு வர முடியாது. ஏன்னா இது போன்ற கற்களை வெட்டுவதற்கே மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒன்று. இந்த 1,30,000 டன் இருக்குல்ல, இத்தனை கிரானைட் கற்களுமே மிக தரம் உயர்ந்த கற்களாக இருந்ததுனால தான் இத்தனை நூற்றாண்டுகளாக தாக்கு பிடிக்குது. சும்மா சாதாரண கிரானைட் கற்கள்லாம் நம்ம பயன்படுத்தணும்னா அது சீக்கிரமே பாதிப்பு அடைஞ்சிரும். அப்போ மிகவும் நுட்பமான குவாலிட்டி செக் பண்ணி தான் இத்தனை லட்சம் கிரானைட் கற்களை வெட்டி எடுத்திருக்காங்க. வெறும் 6 ஆண்டுகளில் இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டி முடிக்கப்பட்டதுன்றது பல ஆய்வாளர்களின் கருத்து. இப்போ இந்த கோயிலில் இருக்கு பாருங்க, இந்த கிரானைட் கற்களுடைய சர்ஃபேஸ்லாம் பாருங்க எவ்வளோ சமமாக இருக்கு. இதை சமமாக்குறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? அதுவும் அந்த காலத்தில் எந்த ஒரு தொழில்நுட்பமே இல்லாத காலகட்டத்தில் கிரானைட் கற்களை இவ்வளோ ஸ்மூத்தாக மாற்றிருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? இன்னும் ஒன்று கற்பனை பண்ணி பாருங்களேன். இங்கே நீங்கள் இருக்கீங்க, இந்த 1,30,000 டன் கற்கள் இருக்குல்ல, அதை மேலே மேலே அடுக்கிட்டே போகிறாங்க. அப்படி எவ்வளவு தூரத்துக்கு அடுக்குறாங்கன்னா 216 அடி உயரம் வரையும் கல்லை அடுக்கிட்டே போகிறாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் எப்படி 216 அடி தூரம் வரையும் அடுக்க முடிஞ்சது? இந்த தஞ்சை பெரிய கோயிலோட உயரமான கோயில்கள்லாம் இருக்குங்க, அதனுடைய கோபுரங்கள் இதை விட உயரமானது. ஆனால் இந்த கோபுரங்களை எழுப்புறதுல எந்த ஒரு லாஜிக்கல் சேலஞ்சஸ் இல்லை நமக்கு. சாதாரண கற்களை கொண்டு சிறிய அளவு கற்களை கொண்டு மேலே உயரமாக எழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. உலகிலேயே கோயில் முழுக்க முழுக்க கிரானைட்டால் ஆன கற்கள். கிரானைட் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. ஒவ்வொரு கற்களுமே மிகப்பெரிய கற்கள். அவ்வளோ பெரிய கற்களை எப்படி மேலே கொண்டு போயிருப்பாங்க? இன்னும் இந்த ஆச்சரியம் முடியலை. இதற்கு மேலே தான் ஒரு மிகப்பெரிய விடயம் இருக்குது. என்னதுன்னா தஞ்சை பெரிய கோயிலின் விமானம். இந்த விமானத்தை பற்றி 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஒன்று என்னதுன்னா, இந்த விமானம் ஒரே கல்லால் ஆனது. அந்த கல் எத்தனை டன்னா? 80 டன் கல். 80,000 கிலோ ஒரே கல்லை இவ்வளோ தூரம் மேலே தூக்கி வச்சிருக்காங்க. 216 அடி உயரத்தில் 80,000 கிலோ உள்ள ஒரு கல்லை எப்படி மேலே கொண்டு வர முடியும்? மற்ற கோயில்களுக்கும் இந்த கோயிலுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரே கல், 80,000 கிலோ உள்ள கல், அந்த கல்லை எப்படி இவ்வளோ மேலே கொண்டு போயிருப்பாங்க? இப்போ நம்ம சொன்ன இந்த கருத்தை எதிர்க்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விமானம் என்பது 80 டன் கல்லால் ஆனது கிடையாது, இது பல கற்களால் ஆனது, இது ஒரே கல் கிடையாதுன்றாங்க. அப்படி சொல்பவர்களில் முக்கியமான ஆய்வாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடவாயில் பாலசுப்ரமணியன். இவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு பாருங்களேன். இந்த கோயிலினுடைய மாண்புகள் நுட்பங்கள் இதை விட அதிகமாக மக்கள்கிட்ட புழக்கமாக கடந்த ஒரு 100 ஆண்டு 150 ஆண்டுகளாக கற்பனை கதைகள் தான் உலா வருது. அதுதான் அதிகம். அதுதான் அந்த கோயிலுடைய பெருமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேலே சிகரம்னு ஒரு குளோபல் வடிவில் ஒரு பந்து போல மேலே இருக்கும். அது 8 பட்டையாக ஒரு பந்து போல இருக்கும். அது பல 100 கற்கள் இணைந்தது தான் அது. அதில் என்ன சிறப்புனா அதனுடைய எடையை பார்க்க போனால் இப்போ 80 டன் இல்லை, பல 80 டன்கள் சேர்ந்ததை 2000 டன்னு 3000 டன்னுக்கு மேலே எடையில் உள்ள கற்கள் அங்கே இருக்கு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு கல் இல்லை பல கற்கள்ன்றார். ஆனால் அந்த பல கற்களுமே ஒன்று 80 டன் இருக்குன்றார். 80 டன் இல்லை, பல 80 டன்கள் சேர்ந்ததை 2000 டன்னு 3000 டன்னுக்கு மேலே எடையில் உள்ள கற்கள் அங்கே இருக்கு. நம்ம வெறும் 80 டன்னுக்கு இப்போ கற்பனை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இவர் சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஆச்சரியத்தை தான் உண்டாக்குது. பல 80 டன் கற்கள் எப்படி மேலே போயிருக்கும்? அவ்வளோ பெரிய கற்களை எப்படி மேலே ஏற்றிருப்பாங்க? இதை எப்படி மேலே ஏற்றிருப்பாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை பார்த்துடலாம். எதற்காக பல டன் வெயிட் உள்ள விமானத்தை உருவாக்கணும்? சிம்பிளாக உருவாக்கியிருக்கலாம்ல. மற்ற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா கோபுரம் மேலே ஏற ஏற கற்களுடைய அளவும் அதனுடைய இடையும் மிக கம்மியாக இருக்கும். மற்ற கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, இது கருவறைக்கு மேலே இப்படிப்பட்ட ஒரு பிரமிட் ஷேப் கோபுரம் எழுப்பப்பட்டிருக்கு. இதற்கு பேர் தான் விமானம். மற்ற கோயில் பார்த்தீங்கன்னா கருவறையில் எழுப்பப்பட்டிருக்காது, முன்னாடியே கோபுரமாக எழுப்பப்பட்டிருக்கும். இதுதான் கோபுரத்துக்கும் விமானத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இந்த தஞ்சை பெரிய கோயிலில் இவ்வளோ பெரிய விமானத்தை ஏன் உருவாக்குனாங்க தெரியுமா? இத்தனை 1000 கிலோவை ஏன் மேலே தூக்கி வச்சுருக்காங்க தெரியுமா?
இந்த கட்டிடம்லாம் பாருங்க, இதெல்லாம் பழமை வாய்ந்த கட்டிடம் தான். ஆனால் சாஞ்சு இருக்கு. இதை கட்டும்போது நேராக தான் கட்டினாங்க. ஆனால் கீழே செட்டில்மெண்ட் ஆனதுனால பேஸ்மெண்ட் உள்ளே இறங்கிரும். எல்லா பக்கமும் இறங்காது, எந்த பக்கம் வீக்காக இருக்கோ அந்த பக்கம் சாயும். இப்படி சாயாத பில்டிங் இருந்ததுன்னா அதை தான் ஜீரோ செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய கோயில் ஒரு ஜீரோ செட்டில்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். 2010 ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தஞ்சை பெரிய கோயிலில் 100 அடி ஆழத்துக்கு போர் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் மணலாக தான் வந்திருக்கு. தஞ்சை பெரிய கோயிலுடைய சுற்று வட்டாரத்திலேயே அந்த மணல் கிடையாது. மண் வேற மணல் வேற. அப்போ இதில் என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, இந்த கோயிலுக்கு கீழே மணலை கொட்டியிருக்காங்க. அந்த மணல் மேலே பேஸ்மெண்ட்டை எழுப்பி கடைசியில் விமானத்தில் அதிகப்படியான வெயிட்டை வச்சுருக்காங்க. இந்த ஒரு வித்தியாசமான பேஸ்மெண்ட் மற்றும் விமானத்தால் தான் தஞ்சை பெரிய கோயில் இன்றளவும் உயிர்ப்புடன் இருக்கு. பல நிலநடுக்கங்கள், பல புயல்கள், பல போர்களையுமே தாண்டி உயிர்ப்புடன் இருக்கு. இதை நம்ம இன்னும் சுலபமாக சொல்லணும்னா, தஞ்சாவூர் பொம்மை பார்த்துருப்போம். அதை எப்படி தட்டி விட்டாலுமே மீண்டும் நேராக வந்து நின்றோம். இதனுடைய பெரிய மாடல் தான் இந்த தஞ்சை பெரிய கோயில். மீண்டும் சொல்கிறோம், இந்த தஞ்சை பெரிய கோயிலை விட பிரம்மாண்டமான கோயில்கள் நம்ம நாட்டில் நிறையவே இருக்குது. ஆனால் நம்ம இங்கே பிரம்மாண்டத்தை பார்க்கக்கூடாது, அந்த பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை தான் நம்ம பார்க்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தஞ்சை பெரிய கோயில் 1,30,000 டன் கிரானைட் கற்களால் ஆனது. ஆனால் இந்த எல்லோரா டெம்பிள் இருக்கு பாருங்க, இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் டன் கிரானைட் கற்களால் ஆனது. அப்போ இதோட இது பெருசு தானே, இதான சூப்பர்னு நீங்கள் சொல்லலாம். அதான் கிடையாது. இந்த எல்லோரா கோயில் இருக்கிற கிரானைட் மலையை குடஞ்சி கட்டினது. அதுவும் இந்த கிரானைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் கிரானைட்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தஞ்சை பெரிய கோயில் அப்படி இல்லை. சுற்றி கிரானைட் மலைகளே இல்லாத பகுதியில் 1,30,000 டன் கிரானைட்டை வர வைத்து மிகவும் நுட்பமாக கட்டியிருக்காங்க. அதுவும் அந்த கிரானைட்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் உயர்தர கிரானைட்டாக இருக்குது. ஒரு மலையை குடஞ்சி மேலேருந்து கீழே செதுக்கிட்டே வருது இந்த எல்லோரா டெம்பிள். இதில் எந்தவித ரிஸ்க்குமே கிடையாது. ஆனால் இந்த தஞ்சை பெரிய கோயில் அப்படி இல்லை. 10,000 கிலோ கிரானைட் கற்களை, பெரிய பெரிய கற்களை கீழேருந்து மேலே கொண்டு போய் வைக்கணும். அதுவும் 216 அடி உயரத்தில் வைக்கணும். இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, இப்படி வைப்பதற்கு என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பாங்க? எப்படி இதை கொண்டு போய் வச்சுருப்பாங்க? இதற்கு பலருமே பல விதமான விடைகளை சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் ஏலியன்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் இதெல்லாம் ஏலியன்ஸுடைய வேலை, ஏலியன்ஸ் கட்டினதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது தமிழினத்தையே கொச்சைப்படுத்துறதுக்கு சமம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை ஏலியன்ஸ் கட்டிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற மொத்த கிரெடிட்டுமே ஏலியன்ஸுக்கு போயிடும், தமிழர்களுக்கு போகாது. அதனால் இந்த கருத்து மிக தவறான கருத்து. ஏலியன்ஸால் கட்டப்பட்டது கிடையாது. அடுத்து என்ன கருத்து வைக்கிறாங்கன்னா, இதுதான் பொதுவான கருத்து, இதை தான் இன்றுமே பலருமே அங்கீகரிக்கிறாங்க. என்னதுன்னா, மணல் சாரம் எழுப்பி கட்டுவது. இதுவே 2 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று இப்படி நேராக எழுப்புறது, மற்றொன்று பார்த்தீங்கன்னா இது போன்று சுருள் சுருளாக இருக்கிறது. பெரிய பெரிய மலையை சுற்றி ரோடுகள் இருக்குல்ல, அது போன்று மணலை எழுப்புவது. இதை தான் இன்று வரையும் மக்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேப்பா, லாஜிக்கலாக தான் இருக்குது. மணலை இப்படி கொட்டிட்டு யானைகளை வச்சு கிரானைட்டை இழுத்துட்டு வந்து அப்படியே ஒன்று மேலே ஒன்றா வச்சா முடிஞ்சு போச்சு, கோயிலை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக்கலாக பார்த்தோன்னா இது வாய்ப்பே கிடையாது. முதல்ல இந்த மணல் சாரம்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் சாதாரணமாக அமைக்க முடியாதுங்க. அனிமேஷனில் வேணால் காமிக்கலாம், ஆனால் ரியாலிட்டியில் இது போன்ற அமைப்பை உருவாக்குவது மிக மிக கடினம். இப்போ இங்கே மணலில் மேடு அமைக்கணும்னா தோராயமாக ஒரு 300 அடி உயரத்துக்கு போகணும். அப்போ தான் இந்த மேலே இந்த கலசம் வரையும் வைக்க முடியும். 300 அடினா இந்த கிளிஃபை பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா 300 அடி உயரம். எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மணலை உயரமாக எழுப்புனாங்களா? செயற்கையாக இந்த அளவுக்கு மணல் மேடு எழுப்ப முடியாது. ஏன்னா மணல் கிரிப்பாக இருக்காது. சாதாரணமாக தண்ணி ஊற்றினாலோ மழை பெஞ்சாலோ அது சரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மணல் சாரம் கான்செப்ட் சொன்னதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? யானைகள். இந்த தஞ்சை பெரிய கோயில் யானைகளை வைத்து தான் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மணல் மேடு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே யானைகளால் பெரிய பெரிய கிரானைட் கற்களை இழுத்துட்டு போயிருக்க முடியுமா? முதல்ல யானை பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3000 கிலோலேருந்து 6000 கிலோ வரையும் இழுக்க முடியும். அதாவது 3 டன்னிலேருந்து 6 டன். ஆனால் இங்கே இந்த மேலே விமானத்தில் இருக்கிற கல் எத்தனை டன் சொன்னோம்? அதாவது பல நூற்றுக்கணக்கான 80 டன் கற்கள் இருக்குது. ஒரு யானை 3லேருந்து 6 டன் வரையும் தான் இழுக்க முடியும். அதுவும் ஒரு மேடு மேலே ஸ்லாண்டிங்காக பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மி தான். ஸ்லாண்டிங்காக ஏற ஏற எதிர் விசை அதிகமாக இருக்கும், இழுக்க கடினமாக தான் இருக்கும். இப்போ இந்த மேலே விமானத்தில் உள்ள கல் 80 டன்னுன்னு வச்சுக்கோங்களேன்.
அதை இழுக்கிறதுக்கு தோராயமாக எத்தனை யானைகள் தேவைப்படும்னா 10 to 20 யானைகள் தேவைப்படும் அந்த ஒரு கல்லை இழுக்கிறதுக்கு. இதுவே மேலே பல கற்கள் இருக்குன்னா, பல நூறு கற்கள் இருக்குன்னா பல நூறு தடவை அதை இழுத்துட்டு போகணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். 10 to 20 யானைகளால் ஒன்றா இந்த மணல் மேடு மேலே நடக்க முடியுமா? இந்த மணல் மேடு தான் தாங்குமா? எந்த ஒரு வெயிட்டுமே இல்லாமல் யானைகளால் மேடுகள் மேலே நடப்பதே சேலஞ்சிங்கான ஒன்று தான். அதுவும் பல டன் வெயிட் உள்ள கிரானைட் கற்களை இழுத்துட்டு வர்றது மிகவும் சேலஞ்சிங்கான ஒன்று. சேலஞ்சிங் மட்டும் இல்லை, ரொம்பவே ரிஸ்க்கான ஒன்றும் கூட. 300 மீட்டர் உயரத்தில் நம்ம நின்னாலே நமக்கு எவ்வளோ பயம் இருக்கும். ஆனால் அந்த உயரத்தில் யானைகள் போச்சுன்னா அதுங்களுக்கு எவ்வளோ பெரிய அச்சம் வரும். கொஞ்சம் ஸ்லிப்பாச்சுனாலும் எவ்வளோ பெரிய விபத்து ஏற்படும். அப்போ இந்த மணல் சாரம் யானைகள் கான்செப்ட்ன்றது நடைமுறை சாத்தியமற்றது. இதற்கு மேலேயும் புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, block gains ability to float and reach underneath the sanctum shaft via tunnel from சிவகங்கா tank. நீங்கள் சிவகங்கா டேங்க் பார்த்தீங்க, எவ்வளோ பெரிய டேங்க் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அங்கிருந்து தான் சுரங்கத்தை கொண்டு போய் கருவறையிலிருந்து நேராக துளையிடப்பட்ட இதுக்கு கொண்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஆமாம், சுரங்கப்பாதை மூலமாக டனல், இங்கிலீஷில் டனல்னு சொல்லுவோம். அது வந்து அவ்வளோ பெரிய பரிமாணங்கள் கொண்ட சுரங்கப்பாதை. தண்ணியை வச்சு மிதக்க வச்சு தண்ணியை கொஞ்சம் ரைஸ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நேராக அந்த ஷாஃப்ட்டில் வச்சிடுறாங்க. கருவறைக்கு கீழே உள்ள சதுர ஷாஃப்ட்டில் வச்சிடறாங்க. அது எப்படி நுழைஞ்சிருக்கும்? இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நுழைஞ்சிருக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஃபோட்டோ எடுத்துருங்க. இது சிவகங்கை குளம். இங்கே மிதக்க விட்றாங்க. இந்த தண்ணி, இந்த இதுதான் நம்ம சுரங்கப்பாதை. இந்த சுரங்கம் வழியாக இது ஃபுல்லாக லைம்ஸ்டோன் ராக் சார். ஆர்ச் மாதிரி பண்ணிடலாம். ஆர்ச் வந்து வில் டேக் மோர் லோடு. அதனால கீழே விடுற சான்ஸ் இல்லை. சுரங்கம் தான் பார்த்துருப்பீங்க, நிறைய சுரங்கம் பார்த்துருப்பீங்க. மெட்ரோ டனல்ல மேக்ஸிமம் சுரங்கம் தானே பண்றாங்க. ஆர்ச் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லா. ஆர்ச் வடிவ ஒரு அமைப்புல இந்த காத்து உள்ள வச்சு மிதக்க விட்டு இங்கே வச்சு இங்கே கொண்டுறாங்க சார். இந்த இடத்துல இதே மாதிரி அந்த பெண்டன் போட்ட அமைப்பில் வந்து இது வந்து உட்காந்துருது. இது இங்கே உட்கார்ந்தோன்னா இந்த ஷட்டரை மூடிடலாம் இல்லையா? இந்த ஷட்டரை மூடிட்டு இங்கே ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிருக்கேன் சார், வாட்டர் ஸ்டோர் பண்ண அமைப்பு இருக்கு. அங்கேயும் தண்ணியை விட்டிங்கன்னா இது கரெக்டாக இங்கே வந்துடும். வந்து இங்கேயும் ஒரு 45 டிகிரி ரொட்டேட் பண்ணி இதில் வைக்க முடியும் இல்லையா? ஃபுல்லாக சயின்ஸு, ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல், பயான்சி, இந்த மெத்தடில் தான் இவர் டிசைட் பண்ணிருக்காரு. இந்த சிகரத்தையே 44% யார் உள்ளே வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காரு. 56% தான் சாலிட் மெட்டீரியல் இருக்கு. தண்ணியில் மிதந்து வந்து உள்ளே வந்து வர்ற மாதிரி தான். இந்த மேலே உள்ள இந்த கல்லை ராஜராஜ சோழன் தண்ணியில் மிதக்க வச்சு மேலே கொண்டு போனது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாத்தியமான்னு கேட்டால் இதுவும் சாத்தியம் கிடையாதுங்க. ஏன்னா தண்ணியில் ஒரு பொருள் மிதக்கும் தான். ஆனால் இங்கே பல டன் வெயிட் உள்ள பொருள் இருக்குது, ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை மிதக்க வச்சு கொண்டு போகணுன்னா சும்மாலாம் இந்த பக்கம் தண்ணியை விட்டால் இப்படி மேலே ஏறாது. அதுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் தேவை, அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்தால்தான் அந்த கல்லே மேலே போகும். அப்பேற்பட்ட ப்ரெஷரை நேச்சுரலாக கொடுக்க முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் தண்ணி டவுன் லெவலில் இருக்குது. இதுலேருந்து திறந்து விட்டோன்னா இந்த பெரிய கிரானைட் கல்லில் பட்டுட்டு திருப்பி ரிவர்ஸில் தான் வரும். ஏன்னா லோ லெவலில் இருக்குது, அந்த தண்ணி மேலே எழும்பாது. அது மட்டும் இல்லை, இந்த கருவறைக்குள்ளே சிவலிங்கம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா கருவறை வாயிற் கதவோட மிக பெரிதானது. அப்போ எப்படி கதவுக்குள்ளே அதை நுழைச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிவலிங்கத்தை முன்பே வச்சுட்டு தான் சுற்றி கருவறையை கட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த வாயிற் கதவை விட சிவலிங்கம் மிகப்பெரிய சைஸில் உள்ளது. அதை வச்சுட்டு தான் அதை சுற்றியே கட்ட முடியும். அப்படி இருக்கும்போது கீழே சிவலிங்கம் ஏற்கனவே இருந்ததுன்னா இந்த மேலே இந்த ஒரு கல்லை எப்படி தூக்க முடியும்? இவர் சொன்ன கருத்துமே நடைமுறை சாத்தியமற்றது. அப்போ இதன் மூலமாலாம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த பிரம்மாண்டம் எப்படி கட்டப்பட்டதுன்ற மர்மம் இதுவரையும் மர்மமாகவே தான் இருக்குது. இதற்கு யாராலையும் சரியான விடை சொல்ல முடியல. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இவ்வளோ பெரிய மர்மம் வாய்ந்த இந்த கோயிலில் இந்த பிண்டாரிகளின் தலையீடு ஏதாச்சும் இருக்கான்றதை பார்ப்போம். இந்த யூத பிராமணர்களின் சதி வேலைகள் இருக்கா? ஆம், இருக்கிறது. அது என்னது தெரியுமா? இப்போ பல ஜாதி தலைவர்கள் ராஜராஜ சோழன் எங்க ஆளுங்க, ராஜராஜ சோழன் எங்க ஆளுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஒவ்வொரு ஜாதிகளும் உரிமை கொண்டாடுதில்ல. இப்போ யூடியூப்பை திறந்தா இந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி, ராஜராஜ சோழனை பற்றிலாம் எத்தனை விழியங்கள் வருது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சதே சுமார் ஒரு 110 வருடங்களுக்கு முன்னாடி தான். அதாவது 1887 தான். 19ஆம் நூற்றாண்டு வரை தஞ்சை கோவிலை பூதங்கள் கட்டியதாகவும் காடுவெட்டி சோழன் என்ற மன்னன் கட்டியதாகவும் தான்
மக்கள் மத்தியில் கதைகள் உலவிக் கொண்டிருந்தன. 19ஆம் நூற்றாண்டு வரை தஞ்சை கோவிலை பூதங்கள் கட்டியதாகவும் காடுவெட்டி சோழன் என்ற மன்னன் கட்டியதாகவும் தான் மக்கள் மத்தியில் கதைகள் உலவிக் கொண்டிருந்தன. அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் முதலாக நியமித்த ஹூல்ஸ் என்ற கல்வெட்டு ஆய்வாளர் பெரிய கோவிலின் கல்வெட்டுக்களை படியெடுத்த போது அதில் கிடைத்த வாசகங்களே ராஜராஜனை பொதுமக்களுக்கு அடையாளம் காட்டின. பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாமடுவிச்ச திருக்கற்றளி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் என்ற கல்வெட்டு தொடர்தான் பெரிய கோவிலின் வரலாற்றை வெளிக்கொண்டு வந்தது. மக்கள் கிட்ட ஒரு குழப்பமான தகவலும் தீர்க்கமான முடிவும் இல்லாத காலம் அது. தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டினது யாரு அப்படிங்கிற தெளிவான தகவல் மக்கள் கிட்ட இல்லாததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. கரிகால சோழன் தான் பெருவுடையார் கோவிலை கட்டினதா சில மக்களும், வேற சில மக்கள் வேற்று கிரகத்திலிருந்து வந்த அதிசய மனிதர்கள் தான் பெருவுடையார் கோவிலை கட்டினதா சொல்லிட்டு இருந்த நேரத்துல 1886 வருஷம் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளரான ஹூல்ஸ் இந்த மர்மத்துக்கான விடையை தேட ஆரம்பிச்சாரு. பெருவுடையார் கோவிலோட எல்லா பகுதிகளையும் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சு தொடர்ந்து சரியா 10 வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ணதுல கோவிலோட கருவறை பகுதியில முக்கியமான ஒரு கல்வெட்டு ஹூல்ஸுக்கு கிடைச்சது. அந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களை ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை அவர் படிக்கிறாரு. பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றளி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம். 1887 வரையுமே இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டதுன்றதே மக்களுக்கு தெரியாது. கரிகால சோழன் கட்டியதாகவும் இல்ல மற்ற சோழர்கள் கட்டியதாகவும் பூதங்கள் கட்டியதாகவும் வேற்று கிரகவாசிகள் கட்டியதாகவும் இது போன்ற கதைகள் தான் இருக்கே தவிர இங்க ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார்ன்றது தெரியாது. அது எப்படிங்க தெரியாம போகும்? தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டினது யாரு அப்படிங்கிற தெளிவான தகவல் மக்கள் கிட்ட இல்லாததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. கரிகால சோழன் தான் பெருவுடையார் கோவிலை கட்டினதா சில மக்களும், வேற சில மக்கள் வேற்று கிரகத்திலிருந்து வந்த அதிசய மனிதர்கள் தான் பெருவுடையார் கோவிலை கட்டினதா சொல்லிட்டு இருந்த நேரத்தில் கரிகால சோழனே மக்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ராஜராஜ சோழன் யாருன்னு தெரியல. இவ்வளோ பெரிய மன்னர், கடல் கடந்துலாம் போய் நாடுகளை கைப்பற்றி இருக்காரு. ஆனா மக்களுக்கு இவரை பத்தி தெரியல. அப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்னதுன்னா, மக்களுக்கு தெரியாம ஆக்குனது யாரு, மக்களுக்கு தெரிய வைத்தது யார்? இந்த கோயிலை பற்றிய தகவல் மக்கள்கிட்ட எப்படி மறைஞ்சு போச்சு, திருப்பியும் யார் அதை புகுத்துனாங்க? இதுதான் நம்ம யோசிக்கணும். அப்போ இங்கே இந்த பிண்டாரிகளுடைய செயல் நிச்சயமாக இங்கே ஏதோ இருக்குது. ஏன்னா இந்த 1887 இந்த கோயிலை ராஜராஜ சோழன் தான் கட்டுனார்னு கண்டுபிடிச்சது யாருன்னா ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஹியூல்ஸ் என்பவர். இவரும் இந்த யூத பிராமணர்களின் கைப்பாவை தான். இவருடைய மேல் படிப்பாக சமஸ்கிருதத்தை படிச்சிருக்காரு. அதை கற்றுக்கிட்டு இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றியிருக்காரு. இவர் மூலமாக தான் இந்த கோயிலை கட்டுனது ராஜராஜ சோழன்னு மக்களுக்கு தெரிவித்தாங்க. இவர் ஒரு கல்வெட்டில் ராஜராஜ சோழன்றதை பார்த்தாராம். அந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னா, ராஜராஜ சோழனை பாண்டிய குல சனின்னு போட்டிருந்தது. பாண்டிய குலத்துக்கே சனியா. இந்த கல்வெட்டை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்ன, மக்களுக்கு இந்த கோயிலை பற்றிய தகவலே தெரியாமல் போனதுக்கான காரணம் என்ன? ஒரு சாதாரண கோயில்னா பரவாயில்ல, ஒரு தலை சிறந்த மன்னரால் மிகச் சிறப்பாக கட்டப்பட்ட கோயில் இது மக்கள் கிட்ட மறக்கடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் இன்னும் ஒரு விசித்திரமான விடயம் இருக்குது. என்னதுன்னா, ஒவ்வொரு கோயிலுக்குமே ஸ்தல வரலாறுன்னு இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களுக்குமே ஸ்தல புராணம், ஸ்தல வரலாறுன்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுடைய கட்டுக்கதைகள் தான். அனைத்து கோயில்களுக்கும் ஸ்தல வரலாறுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஸ்தல வரலாறு கிடையாது. மற்ற அனைத்து கோயில்களுக்குமே இருக்குது. ஆனால் இந்த கோயிலுக்கான ஸ்தல வரலாறு கிடையாது. ராஜராஜ சோழன் எதற்காக இந்த கோயிலை கட்டினார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எதுவுமே அஃபிஷியலாக கிடையாது. அப்போ இதன் மூலமாலாம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இங்கே இந்த பிண்டாரிகளின் தலையீடு இருக்குது. இத்தனை ஆண்டுகளாக இந்த கோயிலை பற்றின தகவல்லாம் மறைச்சிட்டு சில ஆண்டுகளில் மீண்டும் வெளியே வருதுன்னா, இந்த வெளியே வந்த தகவல்லாம் உண்மைதானா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். எடுத்துக்காட்டுக்கு கல்வெட்டுகள். தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி பல கல்வெட்டுகள் இருக்குது. அனைத்து இடங்கள்லையுமே கல்வெட்டுகள் இருக்கும். இந்த கோயிலில் வணிகம் நடந்ததுலேருந்து இந்த கோயில் கட்டும்போது மோர் வித்துட்டு இருந்த பாட்டி, மேலும் இந்த கோயிலுக்கு யார் யார் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த கல்வெட்டுகளில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குப்பா, அப்போ இதில் நமக்கு என்ன சந்தேகம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. முதல்ல இந்த கல்வெட்டுகளின் நம்பகத்தன்மையை பார்க்கணும். ராஜராஜ சோழனுக்கு
பாண்டிய குலாசனின்னு வேறொரு பேர் இருப்பதா சொல்றாங்க. இதே கோயில்ல அந்த கல்வெட்டும் இருக்கு. ஆனா இதே கோயில்ல மற்றொரு இடத்துல மற்றொரு கல்வெட்டு இருக்கு. அது என்னன்னு பாருங்களேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்தி கோனேரின்மை கொண்டான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மன்னரோட பேர் வந்து குறிப்பிடல, கோனேரின்மை கொண்டான்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி நான் இதை வந்து பாண்டியர்களுடைய கல்வெட்டுன்னு நான் உறுதியா சொல்றேன்னா அதுக்கு காரணம் இந்த வரிகள் தான். இதுல பாண்டி குலபதி வளநாட்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டும் போது இந்த இடத்தோட பேரு பாண்டிய குலாசினி வளநாடு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னா பாண்டியர் குலத்துக்கே இடி போன்றவன் அர்த்தம். அப்புறம் பாண்டியர்கள் எழுச்சி பெற்ற பின்னாடி இந்த இடத்தோட பேரை மாத்தினாங்க. அப்படி மாத்தின பேர் தான் பாண்டிய குலபதி வளநாடு அப்படின்றது. அதனால 100% இந்த கல்வெட்டு நம்ம பாண்டியர்களுடையதுதான். ஆனா மன்னரோட பேர் குறிப்பிடல, இது எந்த மன்னர்னு தெரியல. இந்த கோனேரின்மை கொண்டானுக்கு என்ன அர்த்தம்னா அரசரை நேரடியா உத்தரவு பிறப்பிக்கிறதா வந்து கோனேரின்மை கொண்டான்னு சொல்லி கல்வெட்டு வெட்டுவாங்க. இதுல பாண்டி குலபதி வளநாட்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதுல பாண்டி குலபதி வளநாட்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டும் போது இந்த இடத்தோட பேரு பாண்டிய குலாசினி வளநாடு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பாண்டிய குலபதி அது எப்படி? இதே கோயில்ல ஒரு இடத்துல பாண்டிய குலாசனின்னு இருக்கு. அதாவது பாண்டிய குலத்திற்கு எதிரானவன்ற பொருள். இன்னொரு கல்வெட்டுல பாண்டிய குலபதின்னு இருக்கு. பாண்டிய குலத்தை பாதுகாப்பவன்ற பொருள். இது ரெண்டுல எது உண்மை? இதை ஏன் சொல்றோம்னா இந்த கோயில்ல ராஜராஜ சோழன் காலகட்டத்து கல்வெட்டு மட்டும் கிடையாது, மற்றவர்களாலும் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. நாயக்க மன்னர்கள் காலத்தில், மராட்டியர்கள் காலத்தில் இந்த கோயில் 2 முறை புனரமைக்கப்பட்டது. புனரமைப்புனா என்னதுன்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்துரும். இந்த நாயக்கர்கள், மராட்டிய மன்னர்கள், இந்த யூத பிராமணர்கள் இவங்க எல்லாராலையும் பல கல்வெட்டுகள் இந்த கோயிலில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு சிலர் நினைக்கலாம் கல்வெட்டுகளை மாற்றி அமைப்பதெல்லாம் சாதாரண காரியம் இல்லையே, அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அழிச்சிட முடியுமா? இப்படிலாம் நினைக்கிறவங்க இப்போ போடக்கூடிய இந்த சிறு விழத்தை மட்டும் பாருங்களேன். இந்த கோவில்ல ஒரு கருவியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வரைக்கும் அந்த கருவியை பத்தி பதிவு செய்யல எங்கேயுமே. அலைகடல் நடுவுட் பலகலஞ்செலுத்தி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கோம். இது ஏன் காணாம போச்சு அப்படின்னும் போதுதான் எனக்கு அந்த கருவி கிடைச்சிச்சு. அந்த கருவி எங்க இருக்குன்னா இங்கேயே அதை வச்சிருந்திருக்காங்க. இந்த கருவியை வச்சு அந்த வரிகளை வந்து அழிக்கிறாங்க. இது என்ன கருவி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்வெட்டுக்களை அழிக்கும் கருவி. இது இந்த கோவில்லே வச்சிருக்காங்க. இங்க இதை வச்சு மிக முக்கியமான வரிகள்லாம் அழிச்சு சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டீங்களா? கல்வெட்டுகள் எல்லாம் அழிப்பது, மாற்றி அமைப்பது மிகவும் சுலபமானது. அப்போ இந்த கல்வெட்டுகளில் உள்ள நம்பகத்தன்மையை மட்டும் பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த யூத பிராமணர்கள்லாம் கோயில் கருவறைக்குள்ள இருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழைய எழுத்துக்கள் மாதிரியே ஒரு கல்வெட்டை உருவாக்குறாங்க. பாண்டிய குலத்திற்கு எதிரானவன் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லி அவங்களே எழுதிடுறாங்க. பழைய காலத்து ஸ்டைல்லையே அந்த கல்வெட்டும் இருக்கு. இன்னும் இப்போ 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதை நம்ம கிட்ட வந்து காமிக்கிறாங்க. இங்க பாருங்க, ராஜராஜ சோழனால் எழுதப்பட்டது இது. அவரே சொல்லிட்டாரு பாண்டிய குல சனின்னு அப்படின்னு இந்த பிண்டாரியிலே கதை விட்டாங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? மக்கள் கல்வெட்டுகளை நம்ப தான் போறாங்க. ஓ, கல்வெட்டுலேயே இருக்கா, அப்போ உண்மைதான் அப்படின்னு நம்பிடுவாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். இந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய மினியேச்சர் வெர்ஷன் தான். 180 அடி உயரம் கட்டப்பட்டது. இந்த கோயிலை நம்ம இப்போ எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த கோயிலை கட்டினது ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோயிலில் எந்த ஒரு கல்வெட்டுலையுமே ராஜேந்திர சோழன் கட்டினதா இல்லை. அதற்கு பதிலாக என்ன கல்வெட்டு இருந்ததுன்னா, உடையார்பாளையம் ஜமீன்தார் தான் கட்டினாரு அப்படின்ற ஒரு கல்வெட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஆராய்ந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்கார். செஞ்சுட்டு கல்வெட்டில் அவர் பேரை போட்டுட்டு போயிட்டார். இதுதான் இந்த கல்வெட்டுகளுடைய நம்பகத்தன்மை. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த கோயில் சிலைகள், இதில் இந்த பிண்டாரிகள் எப்படிலாம் சூழ்ச்சி பண்ணியிருக்காங்கன்றத இப்போ நம்ம பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் சிலை இருக்கும். அந்த காலத்திலேயே தமிழர்களுக்கும் வெளிநாட்டுக்காரர்களுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. இந்த சிலை நாயக்கர் காலத்தில் இந்த கோயிலை புனரமைக்கும் போது வடிக்கப்பட்ட சிலை. இந்த சிலை மட்டும் இல்லை, இந்த கோயிலில் உள்ள பல சிலைகளை இந்த வடுகர்கள் புனரமைக்கிறோன்ற பேரில் மாற்றி அமைச்சிருக்காங்க. இதுக்கு பேர் தாங்க புனரமைத்தல். கோயிலில் இவ்வளோ கொச்சையான சிலைகள் நமக்கெல்லாம் வைக்கணும்னு தோணுமா? ஆனால் இந்த பிண்டாரிகளுக்கு தோணும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க உள்ள கோயில்களில் ஆபாச சிலைகளை வடித்தது இந்த பிராமணர்களும் அவர்களுடைய கைப்பாவை அரசுகளும் தான். தமிழர்கள் என்னைக்குமே ஆபாச சிலைகளை கோயிலில் வைத்ததே கிடையாது. இது போன்ற ஆபாசங்களை வைக்கிறதுலாம் இந்த பிண்டாரிகளுடைய வேலை தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கோயில்களில் ஏன் புனரமைத்தல்னு சொல்கிறாங்கன்னு. இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள சிலைகளின் நம்பகத்தன்மையும் இதுதான்.
பல சிலைகள் இங்கே மாற்றப்பட்டிருக்கு. இதற்கு மிகச்சிறந்த 2 எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். தஞ்சை பெரிய கோயிலின் ஒரே கல்லாலான நந்தி சிலை 25 டன், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இதெல்லாம் தமிழர்களின் பெருமைன்னு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னதுன்னா, இந்த நந்தி சிலை இந்த கோயில் கட்டும்போது வைக்கப்பட்ட சிலை கிடையாது. பின்னாட்களில் நாயக்க மன்னர்களால் அமைக்கப்பட்ட சிலை தான் இது. உண்மையான நந்தி சிலை இதுதான். ஒரு சிலர் பெருமையாக நினைப்பாங்க, பரவாயில்லப்பா சின்ன நந்தி எடுத்துட்டு பெரிய பிரம்மாண்டமான நந்தியை வச்சுருக்காங்க, இந்த நாயக்க மன்னர்களுக்கு எவ்வளோ பெரிய தாராள மனசுலாம் நினைப்பாங்க. இது ஒரு சூழ்ச்சி தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த நந்தியை நம்ம டீகோட் பண்ணும்போது உங்களுக்கே உண்மை புரியும். இன்னொரு பெரிய மித்து என்ன தெரியுமா? ராஜராஜ சோழன் வணங்கிய வராகி அம்மன். ராஜராஜ சோழன் போருக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த தஞ்சை பெரிய கோயிலில் இருக்க வராகியை தான் வணங்கிட்டு போவாராம். இதை வச்சு தான் பலருமே பேசுவாங்க. பாருங்க, தமிழ் மன்னனே வராகியை வணங்கியிருக்காரு, இது நம்ம கடவுளுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுதான் கிடையாது. இது மிகப்பெரிய சூழ்ச்சி. தமிழர்கள் கிட்ட இந்த பிண்டாரிகள் எப்படி சாய்பாபாவை நுழைச்சாங்களோ அதே போல தான் இந்த வராகியவும் தமிழர்கள்கிட்ட நுழைச்சிருக்காங்க. இது நம்மளுடைய கடவுளே கிடையாது. இப்போ இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு வருவோம். வராகியை யாரும் வணங்கினது கிடையாதுன்னா, தஞ்சை பெரிய கோயிலில் எப்படி வராகி அம்மன் வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா, இது திட்டமிட்டு வைக்கப்பட்டது. சென்ற நூற்றாண்டில் தான் இந்த வராகி அம்மனையை வச்சுருக்காங்க. ஆய்வாளர் தெய்வநாயகம் ஐயா கிட்ட இதை பற்றி நம்ம கேட்டிருந்தோம். அவர் என்ன சொல்கிறாருன்றதை பாருங்களேன். அது உடைந்த நிலையில அந்த மடைப்பள்ளிக்கு பின்புறமாக இருந்தத அப்பாதான் நடத்தி கொண்டுகிட்டு வந்து அந்த கொன்றை மரத்தின் நிழல்ல சாத்தி வச்சாங்க. சரி, ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோம், அதுக்கு பெண்கள் வழிபாடு செய்தாங்க. அந்த அது ஒரு வாரத்துல மறு வாரத்துல பார்த்தா அதுக்கு மஞ்சள் எல்லாமே போட்டு நாள்தோறும் அபிஷேகம் பண்றதுக்கு 2-3 பெண்கள் வந்துட்டாங்க. ஓ சரி சரி. அதற்கு பிறகு அதுக்கு ஒரு கோயில் கட்டினாங்க ஒரே வருஷத்துல. அரசையே தூக்கி எறிஞ்சிருச்சுன்னு அந்த பொம்பளைங்க எல்லாம் எல்லாரும் கண்ணீர் விட்டுக்கிட்டு அந்த அம்மாவை ரொம்ப பிரைஸ் பண்ணாங்க. ஓ சரி சரி. அன்னையில இருந்து வாராகி அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பக்தி. இப்ப இந்த பிராமணர்களின் சூழ்ச்சி உங்களுக்கு புரியுதா? இங்க என்ன நடந்திருக்குன்னா, ஆய்வாளர் தெய்வநாயகம் ஐயாவுடைய தந்தையெல்லாம் அந்த கோயில்ல பணிகள் செஞ்சிருக்காரு. இந்த பிண்டாரிகள் இவர்களை பயன்படுத்தி காய் நகர்த்திருக்காங்க. என்னதுன்னா, திருச்சுற்று மாளிகை கிட்ட இந்த வராகி சிலை இருந்ததாகவும் அதை எடுத்து பார்த்ததுல ரொம்ப பழைய சிலையா இருந்ததாகவும் மக்களை நம்ப வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வராகிக்கு ஒரு தனி சன்னதியும் எழுப்பியிருக்காங்க. நீங்கள் சொல்லலாம், இது உண்மையாக கூட இருக்கலாம்ல, இது ராஜராஜ சோழன் காலத்து பழைய சிலையாக கூட இருக்கலாம்லன்னு சொல்லலாம். ஆனால் அதுதான் இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்கள், மராத்திய மன்னர்களும் நாயக்க மன்னர்களும் இந்த கோயிலை 2 முறை திருப்பணி செஞ்சுருக்காங்க. கோயில் முழுக்க திருப்பணி செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த கீழே கடந்த இந்த சிலையை அவங்களாம் பார்க்கலையா, சென்ற நூற்றாண்டில் இவங்க இதை பார்த்து எடுத்துட்டாங்க. அது எப்படி அவங்க கண்ணிலலாம் மாட்டாதது இவங்க கண்ணில் மாட்டுச்சு? இது இந்த பிராமணர்களுடைய வேலை தான். சென்ற நூற்றாண்டில் இவங்களே ஒரு சிலையை வச்சு இது பழைய சிலைன்னு மக்களை நம்ப வச்சு இதற்கு ஒரு சன்னதியை கட்டியிருக்காங்க. இதெல்லாம் விடுங்க, நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்ப்போம். தஞ்சாவூர் எதற்கு புகழ் பெற்றது? விவசாயம். நம்ம நாட்டிலேயே விவசாயத்துக்கு புகழ் பெற்ற ஊர் தஞ்சாவூர். விவசாய மக்களுக்கெல்லாம் எதிரி யாரு? காட்டுப்பன்றி. விவசாயம் செய்பவர்களுக்கு பரம எதிரின்னு சொன்னால் இந்த காட்டுப்பன்றின்னு சொல்லலாம். இப்போ இந்த காட்டுப்பன்றிக்கு ஒரு சிலையை வடித்து அந்த ஊர் அரசனே மக்களை கும்பிட வச்சுருப்பானா? இந்த விவசாயம் பார்ப்பவர்கள் தினம் தினம் காட்டு பன்றியை வேட்டையாடுறவங்க அந்த காட்டு பன்றியை வணங்கியிருப்பாங்களா? அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சூழ்ச்சிகள் செய்து தமிழர்கள் மத்தியில் இந்த வராகியை கொண்டு வந்திருக்காங்க இந்த யூத பிராமணர்கள். அதனால் இனிமே இந்த வராகின்றது பழைய வராகின்லாம் யாரும் சொல்லிடாது. தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள வராகி சிலை சமீபத்தில் திட்டமிட்டு வைக்கப்பட்டது தான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள சிலைகளில் உள்ள நம்பகத்தன்மை இதுதான். நீங்கள் கேட்கலாம், இந்த கருவறைக்குள்ளே உள்ள லிங்கம் நம்பகத்தன்மை வாய்ந்ததா, இல்லை இதையும் இந்த பிண்டாரிகள் மாற்றி அமைச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்கலாம். இதை மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா மற்ற கோயில்களில் விட இந்த கோயிலில் உள்ள லிங்கத்தில் என்ன சிறப்புனா, 12 அடி உயரம் உள்ள சிவலிங்கம் இந்த கருவறை வாசலை விட மிக பெரியது. அதனால் இந்த சிவலிங்கத்தை வெளியவும் எடுக்க முடியாது, வேற ஒரு பெரிய சிவலிங்கத்தை இதுக்குள்ளேயும் வைக்க முடியாது. இந்த கருவறையுமே சாதாரணமாக உடைக்க முடியாது. இதற்கு மேலே மிகப்பெரிய விமானம் இருக்குது, பல ஆயிரம் டன் மேலே இருக்குது, அசைத்து கூட பார்க்க முடியாது. அதனால் இந்த லிங்கத்தை தவிர மற்ற சிற்பங்களை இந்த பிண்டாரிகள் மாற்றி அமைச்சிருப்பாங்க. இந்த கோயில் சிற்பங்கள் சிலைகள் மட்டும் இல்லை, இந்த கோயிலுடைய பெயிண்டிங்ஸ்லையுமே நம்ம எதிரிகள் கை வச்சிருக்காங்க.
தஞ்சை பெரிய கோயிலில் இருக்க பெயிண்டிங்ஸுமே மிகவும் அட்வான்ஸ் ஆனது. அதாவது ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. பல மூலிகைகளை வைத்து அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பே பல கலர்ஸை உருவாக்கியிருக்காங்க. காலங்காலத்துக்கும் அழியாத பெயிண்டிங்ஸ் இது. இந்த பெயிண்டிங்ஸை இந்த நாயக்க வடுகர்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இதற்கு மேலேயே இதை மறைத்து அவங்களுடைய ஓவியத்தை வரைஞ்சிட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா, காலப்போக்கில் அவங்களுடைய பெயிண்டிங்ஸ்லாம் உதிர ஆரம்பிச்சது. அப்படி உதிர்ந்து நம்மளுடைய ஓவியங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. இதை பற்றி ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறதை இப்போ நம்ம கேட்போம். எம்எஸ் கோவிந்தசாமி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஹிஸ்டரி ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். ரொம்ப வயசானவர். நானே எனக்கே வயசு 65. ஓ சரி சார் சரி. ஓ அவர் தான் அந்த பெயிண்டிங் இதை வந்து உள்ள ஒன்று பழசு அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஏற்கனவே இவங்க நாச்சர் பெயிண்டிங் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. முத அந்த பெயிண்டிங் உள்ள இன்னொரு பெயிண்டிங் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் தான் அது ராஜராஜன் காலத்து பெயிண்டிங்னு வெளியே கொண்டு வந்தாங்க. ஓ சரி சரி சார். அப்போ இதுலலாம் நமக்கு என்ன தெரிய வருது, தஞ்சை பெரிய கோயிலை நம்ம எதிரிகளால் முற்று முழுசாக அழிக்க முடியல. இதை சுலபமாக அழிக்க முடியாததுக்கான காரணம் இது கட்டப்பட்ட டெக்னாலஜி. அப்படி அழிக்க முடியலனாலும் இந்த பிண்டாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களால முடிந்த அளவு இந்த கோயிலில் உள்ள சிலைகளையும் கல்வெட்டுகளையும் ஓவியங்களையுமே மாற்றி அமைச்சிருக்காங்க. இவைகளின் நம்பகத்தன்மை மிகவும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், கல்வெட்டுகள் அவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயிலில் மூலை முடுக்கெல்லாம் கல்வெட்டுகள் இருக்கும். ராஜராஜ சோழனை பற்றியும் அந்த நாட்டு மக்களை பற்றியும் பல கல்வெட்டுகள் இருக்கு. எங்கு தேடினாலும் கல்வெட்டுகள் தான். இவ்வளவு டீட்டெயில்டாக எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் ராஜராஜ சோழன் எப்படி இறந்தாருன்றது எந்த கல்வெட்டுலேயும் இல்லை. அதே போல ராஜராஜ சோழன் அவருடைய குரு கருவூரார் இருக்கார்ல, அவரை பற்றியும் ஒரு கல்வெட்டு கூட இல்லை. தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பல கல்வெட்டுகள் இருக்கு. ஆனால் அந்த கோயிலை எப்படி கட்டினாங்கன்றதுக்கு ஒரு கல்வெட்டு கூட இல்லை. இவ்வளோவுமே கல்வெட்டுகள் இருக்குது. ஆனால் அந்த கோயில் எப்படி கட்டினாங்கன்றதுக்கான இன்ஃபர்மேஷன் கல்வெட்டில் இல்லையா. அந்த அளவுக்கு மறைச்சி வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போகணுன்னா இதற்கு பேர் தஞ்சை பெரிய கோயிலே கிடையாதுங்க. இந்த கோயில் பெருசாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே இதை பெரிய கோயில் சொல்லியிருக்காங்க. அதுவே இதுக்கு பேராக வந்திருக்கு. இந்த தஞ்சை பெரிய கோயில்ன்றது, அதுக்கப்புறம் பெருவுடையார் கோயில்ன்றது, அப்புறம் பிரகதீஸ்வரர் கோயில்னு வாங்க. இது எதுவுமே இதனுடைய உண்மையான பேர் இல்லை. இதனுடைய உண்மையான பெயர் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜராஜேஸ்வரம்ன்றாங்க. இந்த சிவலிங்கத்துடைய பேர் ராஜராஜேஸ்வரர்ன்றாங்க. ஆனால் இதுவுமே நம்பகத்தன்மை வாய்ந்தது கிடையாது. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மன்னர் ஒரு கோயில் கட்டுறாரு. அவருடைய புனை பெயர்லேயே கோயில் கட்டிட்டு அவருடைய புனை பெயர்லேயே கடவுளுக்கும் பேர் வைப்பாரா? ராஜராஜ சோழன் அந்த சிவலிங்கத்துக்கு ராஜராஜேஸ்வரன் பேர் வச்சிருப்பாரா? அவர் கட்டிய கோயிலுக்கு அவருடைய பெயரே வச்சிருப்பாங்களா? வாய்ப்பு கம்மி தான். இந்த கோயிலை பற்றி இவ்வளோ விடயங்களை மறைச்சிருக்காங்க. இதற்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதற்கு ஒரு வழி இருக்குது. அவுட் ஆஃப் பாக்ஸில் சிந்திச்சு பார்க்கணும். மற்றவங்க எல்லாரும் யோசிக்கிற கண்ணோட்டம் இல்லாமல் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக சிந்திச்சு பார்க்கணும். இங்கே பாருங்கள், முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள், நடுவில் இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் தமிழர்களின் எந்த ஒரு வரலாறுமே இல்லை. எப்படி காணாமல் போச்சு? அதுதான் களப்பிரர்கள் ஆட்சி. கிபி 3ஆம் நூற்றாண்டில் யூத பிராமணன் பரசுராமனின் தலைமையில் தமிழ்நாட்டில் நடந்தது தான் கலவர போர். அந்த கலவர யுத்தத்தில் வடுகர்களை கொண்ட பரசுராமன் தமிழ்நாட்டை கைப்பற்றிட்டான். இந்த காலகட்டத்தை தமிழர்களின் இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா சொல்கிறாங்க? உயர்ந்த விஞ்ஞானம் நாகரிகம் கொண்ட தமிழ் இனத்தை மீண்டும் 20,000 ஆண்டுக்கு பின்தள்ளிட்டான். அதாவது தமிழர்களின் டெக்னாலஜிகள் அனைத்தையுமே அழிச்சிட்டு நம்மளை மீண்டும் கற்காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. டெக்னாலஜியா? அப்போ தமிழர்கள்கிட்ட விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கா? எந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்பேன். இப்போ இருக்கிற அனைத்து தொழில்நுட்பமே தமிழர்கள்கிட்ட முன்னாடியே இருந்தது. இது நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பல பேர் வந்து சிரிப்பாங்க. முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லைன்னு சொல்லிட்டு கான்ஸ்பிரசி பேசுகிறாங்க. தமிழர்கள்கிட்ட இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் முன்னாடியே இருந்ததுன்னு சொல்கிறதுலாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே எது நம்புகிற மாதிரி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒரு பெரிய மரம் இருக்குங்க, அதில் நிறைய பழங்கள் இருக்குது. இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மரம் 2 நாளைக்கு முன்னாடி தாங்க வளர்ந்துச்சு, அதுக்கு முன்னாடிலாம் இந்த மரம் இங்கே இல்லை, 2 நாளில் வளர்ந்து நமக்கு பழம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களா? இது லாஜிக்கலாக இருக்கா இல்லையா? லாஜிக்கலாக இல்லை. ஏன்னா ஒரு மரம் ஒரு விதையிலிருந்து முளைத்து செடியாகி அதுக்கப்புறம் பல காலம்க்கு அப்புறம் இவ்வளோ பெருசாகும். இதுதானே லாஜிக்கலாக இருக்குது?
இதை தான் நம்மளுமே சொல்கிறோம். டெக்னாலஜின்றது சும்மா 200 ஆண்டுகளில் உடனே வரக்கூடியது கிடையாது. 200 ஆண்டுகளில் எல்லா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். கண்டுபிடிச்சவங்களாம் யூதர்களாம். இதை நம்ம நம்பணுமா? திடீர்லாம் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் உருவாகாது. இந்த டெக்னாலஜிகள்லாம் உருவாகிறதுக்கு பல 1000 ஆண்டுகள் எடுக்கும். இப்போ நம்ம கோயில்கள்லாம் எப்படி அழிச்சாங்க, அது மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற அனைத்து டெக்னாலஜியுமே நம்ம கிட்ட இருந்து அழிச்சிட்டு இவங்க திருடி கொண்டு போயிட்டு இந்த யூதர்கள் 200 ஆண்டுகளில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி போட்டுக்கிட்டாங்க. ஆனால் உண்மை அதில் சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள்கிட்ட இரும்பு வந்துருச்சு. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே முருகன் என்னும் தமிழனால் ஹாட் ஏர் பலூன், ஸ்டீமால் ஓடக்கூடிய இன்ஜின், மைக்ரோஸ்கோப், பேசிக் லெவல் டெலிஃபோன் வரையுமே கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. என்னது டெலிஃபோன் கண்டுபிடிச்சாங்கலாம் ஆச்சரியப்படாது. இதுக்கான மெக்கானிசம் 2 காந்தமும் ஒரு காப்பர் வயருமே இருந்தாலே அது போதுமானது. அதுக்கப்புறம் சுமார் 7500 ஆண்டுகளுக்கு முன்பு நம் தமிழ் மன்னர்கள் ராவண இந்திரர்களால் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கப்புறம் மகாபாரத காலகட்டம் நம் கருத்தினன் மற்றும் பஞ்சபாண்டியர்களால் மேலும் பல அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 3ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவிய விஷ்ணு என்ற வீட்டினால் மேலும் பல அட்வான்ஸ் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட விஞ்ஞானிகளை தான், சித்தர்களை தான் நம்ம கடவுளாக வழிபடுறோம். இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்றது கிராஜுவல் growth தான். சயின்ஸ் எவால்வ் ஆகும். இவங்க சொல்ற மாதிரி 200 வருடங்கள்ல எல்லாத்தையும் யூதர்கள் கண்டுபிடிச்சாங்கன்றது ஒரு திட்டமிட்ட பொய். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, 3ஆம் நூற்றாண்டுல கலவர யுத்தத்தில் தமிழ்நாட்டை கைப்பற்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிற அனைத்து விதமான டெக்னாலஜிகளுமே நம்ம கிட்ட இருந்து அழிச்சிடுறாங்க. தமிழர்களை கற்காலத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. அன்றிலிருந்து இன்று வரையுமே தமிழர்களை மீண்டெழ விடாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பிண்டாரிகள். இப்படி இருக்கையில் ராஜராஜ சோழன் 11ஆம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட கோயில் கட்டினார்னு சொன்னால் இது எப்படி நம்மளால் நம்ப முடியும்? இந்த கோயில் இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் இல்லாமல் கட்டியிருக்க முடியாது. மிகப்பெரிய கிரேன்ல இருந்து சிறிய அளவு ட்ரில்லிங் மிஷின் வரையும் அனைத்து விதமான டெக்னாலஜிகளுமே இந்த கோயிலை கட்ட தேவைப்பட்டிருக்கு. பெரிய பெரிய 80 டன் கற்களெல்லாம் ஹைட்ராலிக்ஸ் மூலமாகவும் கிரேன்கள் மூலமாகவும் தான் மேலே கொண்டு போய் வைக்கப்பட்டது. நீங்கள் யோசிக்கலாம், 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் மீண்டும் அந்த டெக்னாலஜி வந்திருக்கும்ல, மீண்டும் நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களேன்னு யோசிச்சிருக்கோம். ஆனால் அதுதான் கிடையாது. ஏன்னா 3ஆம் நூற்றாண்டிலிருந்து நம் தமிழர்களை மீண்டும் கற்காலத்துக்கு கொண்டு போயிட்டான் பரசுராமன். இதற்கு மேல் நம்ம மீண்டும் எழுந்திருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வரையும் நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருந்திருக்கும். விஜயநகர ஆட்சியால் நம்மளை ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. நம்மக்கிட்ட தொழில்நுட்பம் இல்லாததன் காரணமாக தான் இன்று வரையும் நம்ம அடிமையாக இருக்கும். இப்போ இந்த தஞ்சை பெரிய கோயில் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்குன்றாங்களே, அப்போ அந்த டெக்னாலஜி இருந்திருந்தா அதே டெக்னாலஜியில் எத்தனை கோயில்கள் கட்டியிருக்கலாம். ஆனால் அப்படி எந்த கோயிலுமே கட்டப்படலையே. கங்கை கொண்ட சோழபுரமே தஞ்சை பெரிய கோயில் மாதிரி தான் இருக்கும். ஆனால் தொழில்நுட்பத்தில் இதனுடைய பிரம்மாண்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் கிட்ட கூட நெருங்க முடியாது. சரி, ராஜராஜ சோழனுடைய மகனால தான் கட்ட முடியல. ஏன் ராஜராஜ சோழனுடைய எதிரிகள் கட்டியிருக்கலாமே? அந்த காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜி இருந்திருந்தா இந்த கோயிலை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அதே டெக்னாலஜியை வச்சு பல்லவர்களோ பாண்டியர்களோ கூட கட்டியிருக்கலாமே. இல்லை ராஜராஜ சோழனுடைய அடுத்த வம்சாவளிகள் கூட கட்டியிருக்கலாமே. இங்கே தான் நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸில் யோசிக்கணும். தஞ்சை பெரிய கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டியதுன்னு நினச்சி யோசிக்கிறதுனால தான் இது எப்படி கட்டியிருப்பாங்கன்றது இன்றும் மர்மமாக இருக்குது. ஆனால் இதை கொஞ்சம் பின்னோக்கி கொண்டு போயிட்டோன்னா எல்லா டெக்னாலஜி இருக்கும் காலகட்டத்திலேயே இந்த சேலஞ்சிங்கான கோயிலை இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்தை வச்சு மெஷின்ஸை வச்சு கட்டியிருக்க முடியும். இப்போ தான் நமக்கு அடுத்த கேள்வி எழுது. இந்த கோயில் நம்மக்கிட்ட டெக்னாலஜிலாம் இருந்த காலகட்டத்தில் கட்டியிருக்கலான்னு சொல்கிறோம். அப்போ அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டியிருக்கும்? யாரால் கட்டப்பட்டிருக்கும்? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே நம்மக்கிட்ட அட்வான்ஸ் டெக்னாலஜி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தோராயமாக 5000 ஆண்டுகள்லேருந்து விஷ்ணுவின் காலகட்டம் 3800 ஆண்டுகள் வரையுமே யார் வேணும்னாலும் இந்த கோயிலை கட்டியிருக்கலாம். விஷ்ணுவின் காலகட்டத்திற்கு அப்புறம் கூட பரசுராமன் வரதுக்கு முன்னாடி கூட யார் வேணாலும் கட்டியிருக்கலாம். அப்போ இந்த கோயில் எந்த காலகட்டமாக இருக்கும்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுதான் டீகோடிங் மெத்தட். இந்த பிண்டாரிகள் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய வரலாறு வெறும் 2000 வருடங்கள் சொல்லி சுருக்கி வச்சிருப்பாங்க. தமிழர்களின் தொன்மை சார்ந்து எந்த ஆய்வு செய்தாலும் சரி 2000 ஆண்டுகளோட முடிச்சுப்பாங்க. 3000 ஆண்டுகள்லாம் தாண்டினதே கிடையாது. அதில் இவங்க ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. ஆனால் இதையும் தாண்டி பல உண்மைகளை டீகோடிங் முறையில் முனைவர் திரு பாண்டியனையா நம் தமிழர்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தார். திருக்குறளும் சரி, அதை எழுதின திரு வல்லவனும் சரி சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு நினச்சிட்டு இருந்தோம்.
ஆனால் முனைவர் திரு பாண்டியனையா அவருடைய டீகோடிங் முறையில் இந்த திருக்குறள் 2000 ஆண்டுகால பழமை இல்லை, 5000 ஆண்டுகால பழமையானது. இதை எழுதின திருவள்ளுவனுமே நம்மளுடைய கருத்தினன் தான் சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்த கல்லணை டேம் இருக்குல்ல, இது 2000 ஆண்டு பழமையானதுன்றாங்க, ரொம்பவே தொன்மையானதுன்றாங்கல்ல. கரிகால சோழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கல்லணையை கட்டியிருக்காரு அப்படின்னு நம்மளை பேச வச்சாங்க. ஆனால் முனைவர் திரு பாண்டியனையா தான் இதனுடைய வரலாறு 2000 ஆண்டு இல்லை, 3800 ஆண்டு காலம்னு சொன்னார். இந்தியாவே கட்டி ஆண்ட திருமால் தான் கரிகால சோழன் என்ற பேர் உண்மையுமே இந்த டீகோடிங் முறையில் தான் சொன்னார். இந்த பிண்டாரிகள் தமிழர்களுடைய வரலாறை எப்படி மறைத்தாலுமே சரிங்க, இந்த டீகோடிங் முறையை வைத்து நம்மால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம 5ஆம் தமிழர் சங்கத்தில் அருட்பெருஞ்சோதியார் பற்றிய இன்வெஸ்டிகேஷன் விழியம் இருக்கும், அதையும் பாருங்க. அதுலேயுமே டீகோடிங் முறையில் பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருப்போம். பின்பு அதற்குமே ஃபிசிக்கலாக பல ஆதாரங்களுமே கிடைத்தது. இங்கே இந்த பிண்டாரிகள் என்ன மறைச்சிருக்காங்கன்றத இந்த டீகோடிங் முறைப்படி நம்மளால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். இவங்க நம்மக்கிட்ட இருந்து உண்மைகளை என்னதான் மறைச்சு வச்சிருந்தாலுமே அதற்கான சிம்பாலிசத்தோடைய தான் மறைச்சு வச்சிருப்பாங்க. அதற்கான குறியீடுகள் நிச்சயமாக இருக்கும். அவங்களுடைய சந்ததியினருக்கு வரலாற்றை கடத்துவதற்காகவே பல குறியீடுகளை வச்சிருப்பாங்க. இவங்க என்கோட் பண்ணி மறைச்சு வச்சிருந்ததை நம்ம டீகோட் பண்ணாலே பல உண்மைகள் தெரிய வரும். இந்த தஞ்சை பெரிய கோயிலையும் என்ன என்கோட் பண்ணி வச்சிருக்காங்கன்றத பார்ப்போம். அப்படி நம்ம பார்க்கறதுனால இது யாரால் கட்டப்பட்டிருக்கலாம் என்பது நமக்கு துல்லியமாக தெரிய வரும். இந்த கோயிலை சுற்றி பல மர்மங்கள் கட்டப்பட்டிருக்குல்ல, ஒன்று ஒன்றாக டீகோட் பண்ணி அவிழ்ப்போம். இந்த டீகோடிங் முறையை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த விழயத்தை முழுசாக பாருங்கள், உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சிம்பிளான டீகோட் பார்ப்போம். தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள இந்த நந்தி சிலை இருக்குல்ல, இதை நம்ம முன்பே சொல்லியிருக்கோம். இது கோயில் கட்டப்படும் போது வைக்கப்பட்ட சிலை கிடையாது, பின் நாட்களில் நாயக்கர்களால் வைக்கப்பட்ட சிலை தான் இது. இந்த நந்தி சிலையை சுற்றி இந்த பிண்டாரிகள் கதை கட்டி வச்சிருக்காங்க. அது என்னது தெரியுமா? இந்த தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள நந்தி வளர்ந்துக்கிட்டே போச்சான், என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாம். அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த நந்தியின் கால்களில் சுத்தியை வச்சு ஆணி அடிச்சிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், இங்கே காலில் ஆணி அடித்தா மட்டும் அதனுடைய வளர்ச்சி நின்றுமா? இதில் லாஜிக்கே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் உண்மை இல்லைங்க, இது வெறும் கதை தான். ஆனால் அந்த கதையின் மூலமாக ஒரு சிம்பாலிசத்தை இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. என்னதுன்னா சகுனியின் சிம்பாலிசம். மகாபாரத சகுனி கால் ஊனமுற்றவன், அவனுடைய குறியீடு ஹேமர், அதாவது சுத்தி தான். அந்த சிம்பாலிசத்தை குறிக்கும் விதமாக தான் இங்கே இந்த நந்திகளையுமே சம்பந்தமே இல்லாமல் கால்களில் சுத்தியை வச்சு ஆணி அடித்ததா சொல்லியிருக்காங்க. முன்பே சொன்னது போல தான், உங்களுக்கு இந்த டீகோடிங் புரியலனா கூட பரவாயில்ல, முழுசாக பாருங்கள், போக போக உங்களுக்கே புரியும் எதுக்கு இங்கே சகுனி சிம்பாலிசம் வச்சாங்க. சம்பந்தமே இல்லாமல் நந்தி வளருதுன்னு ஒரு பொய்யை சொல்லி அதுக்குள்ள சகுனியுடைய குறியீடு வைப்பதற்கான காரணம் என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மகாபாரதம் சார்ந்த ஒரு சில குறியீடுகளை மட்டும் இப்போ பார்ப்போம். மகாபாரதத்துடைய முக்கியமான கேரக்டர் கிருஷ்ணன். விவசாயத்திற்காக தரை மக்களுக்கும் மலை மக்களுக்கும் நடந்த போர் தான் மகாபாரதம். அதாவது பஞ்சபாண்டியர்களுக்கும் குரவர்களுக்கும் இடையே நடந்த போர் தான் மகாபாரத போர். பஞ்சபாண்டியர்களில் முக்கியமானவர் அர்ஜுனன், குரவர்களில் தலைமை அரசராக இருந்தவர் திருதராஷ்டிரன். யூத பிராமணனான சகுனி என்பவன் இந்த மலை மக்களை தன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தமிழர்களுக்குள்ள ட்விஸ்ட் மூட்டி விடுறதா இவனுடைய வேலையை. சகுனியுடைய குறியீடு பார்த்தீங்கன்னா ஊனமுற்ற காலாக காட்டுவாங்க. எல்லா இடத்துலையும் கால்களை தான் காட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு முனைவர் திரு பாண்டியனையா எறும்பீஸ்வரர் கோயிலை டீகோட் பண்ணியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் உள்ள லிங்கம் சாய்ந்து இருக்கும், அதற்கு பேர் நொண்டி லிங்கம். அந்த வரலாற்றை வச்சுக்கிட்டு தான் பிராமணன் திருவெரும்பூர் கோயில் கதையை எழுப்பியிருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ அந்த கோயில் யாருக்கான கோயில்? இப்போ அடுத்து தான் அதுதான் நான் உடைக்காமல் இருந்திருக்கேன். நான் முன்ன பேசும்போது அந்த கோயில் யாருக்கான கோயில் நான் சொல்லலை. அதுக்கப்புறம் அதை ஆய்வு பண்ணிவிட்டேன். அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த லிங்கம் சாஞ்சிருக்கும். இங்கே சாஞ்சிருக்கு, ஏன்னா எறும்பு ஏறதுக்கு வசதியாக இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. ஆனால் எதுக்காக அந்த லிங்கத்தை சாய்ச்சாங்கன்னா அதுக்கு பேர் நொண்டி லிங்கம்னு பேர். மண்ணு லிங்கம், நொண்டி லிங்கம். நொண்டி லிங்கம் யாரை குறிக்கும்? சகுனியை குறிக்கும். சகுனி தான் காலை வச்சுக்க, உன் பேக்கரி நான் வச்சுக்கிறேன்னு இரும்பு உருக்காலையை தன்மையப்படுத்தி கொண்டவன். அது அந்த லிங்கம் சாஞ்சி இருக்கிறது நொண்டி லிங்கமாக இருக்கிறது சகுனியை குறிக்கணுன்றதுக்கு தான். ஏன்? சகுனி தான் இரும்பாலையை நம்மகிட்ட இருந்து ஆட்டையை போட்டு
நடத்திக்கிட்டு இருந்தான். இதுவுமே சகுனியின் குறியீடாக தான் இருக்கும். இந்த சாய்ந்த லிங்கம் என்பது இங்கே இந்த தஞ்சை பெரிய கோயிலையுமே வருது. அதை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். மகாபாரத கிருஷ்ணனின் குறியீடு பார்த்தீங்கன்னா 8. பூமியிலிருந்து நிலவிற்கு செயற்கைக்கோள் விட்டதை இது குறிக்கும். கிருஷ்ணன் என்பவர் மலை மக்களுக்கும் தரை மக்களுக்கும் இடையில் வாழ்ந்த இடையர். கிருஷ்ணன் திரௌபதிக்கு ஆடை கொடுத்துட்டே இருக்க மாதிரி காமிப்பாங்கல்ல, அது வேற எதுவும் இல்லை. கிருஷ்ணன் அவருடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய நெசவு ஆலைகளெல்லாம் வைத்திருந்தார் என்பதுதான் இதற்கு பின் இருக்கிற குறியீடு. இவருடைய சொந்த ஊர் திண்டுக்கல். இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலை டீகோட் பண்ணுவோம். முன்பே பார்த்துருந்தோம், இந்த நந்தி சிலைக்கு சம்பந்தமே இல்லாமல் சகுனி சிம்பாலிசம் வச்சுருந்தாங்க. இதில் மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துலையுமே இருக்குது. அது என்ன தெரியுமா? இந்த கோயில் கருவறையில் இருக்கும் சிவலிங்கம். சிறிய சிறிய கோவிலுக்கு என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் ராஜராஜன் உருவாக்கியதோ மிக பிரம்மாண்டமான கோவில். இந்தியாவின் மிகப்பெரிய சிவலிங்கமே அங்குத்தான் இருக்கிறது. ஆக அவ்வளவு பெரிய சிவலிங்கத்தை அதனுடைய பீடத்தில் ஆடாமல் அசையாமல் நிற்க வைக்கும் அந்த அஷ்டபந்தனத்தை எவ்வளவோ கஷ்டப்பட்டு உருவாக்கினார்கள். ஆனால் அப்படி இருந்தும் அந்த லிங்கம் அந்த பீடத்தோடு பொருந்தவில்லை. சாய்ந்து கொண்டே இருந்தது, சாய்ந்து கொண்டே இருந்தது, சாய்ந்து கொண்டே இருந்தது. அந்த கோவிலின் தலைமை சிற்பியான குஞ்சரமல்லனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த தருணத்தில் ராஜராஜனின் குருவான இவர் வருகிறார். விஷயத்தை கேள்விப்பட்டதும் தாம் கொண்டு வந்த மூலிகை பொருட்களை காய்ச்சி கலவை செய்கிறார். அந்த புதிய அஷ்டபந்தன கலவை காய்ச்சப்பட்டு தொட்டி தொட்டியாக கருவறை குடியை சுற்றிலும் ஊற்றப்படுகிறது. எடை தாங்காமல் சாய்ந்திருந்த சிவலிங்கத்தை நிறுத்தி சமநிலைப்படுத்த அந்த மருந்து இருக இருக தஞ்சை பெருவுடையார் உறுதியாக இவர் உருவாக்கிய அஷ்டபந்தன மருந்தின் துணையோடு இப்பொழுது நிற்கிறார். அதற்கு பிறகுதான் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதை பார்த்த ராஜராஜன் மனங்குளிர, அதை பார்க்க வந்த மக்களுடைய மனங்குளிர, சிவனையே வணங்கியிருக்கும் அடியார்கள் மனங்குளிர, பிறகு அந்த இறைவனையே மனங்குளிர செய்தவர்தான் இவர். ராஜராஜ சோழனின் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குருவான கருவூர் தேவர். இந்த பிராமணர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலெலாம் கட்டிட்டாங்களாம். கட்டிட்டு உள்ள சிவலிங்கம் வைக்கும்போது ஒழுங்கா உட்காரலையாம். அஷ்டபந்தனம் சரியா செய்யலையாம். அஷ்டபந்தனம்னா வேற எதுவும் கிடையாது, ஒரு சிலையை அது இருக்கிற அந்த மேடையில ஒட்டுவது தான். ஆனா அந்த சிவலிங்கத்தை ஒழுங்கா நிக்க வைக்க முடியல, அது சாய்ந்தே இருந்ததாம். மீண்டும் சொல்றோம் பாருங்க, அந்த சிவலிங்கம் சாய்ந்தே இருந்ததாம். அதற்கப்புறம் ராஜராஜ சோழனுடைய குரு கரூராரை வர வச்சு பல மூலிகைகளை அரைச்சு அஸ்தபந்தனம் செஞ்சு எப்படியோ சாஞ்சிட்டு இருந்த சிவலிங்கத்தை கரூராரின் உதவியுடன் நேராக வைக்கப்பட்டதாம். நம்ம இங்க இந்த சாய்ந்த சிவலிங்கத்துல என்ன சொல்லியிருந்தோம்? இது சகுனியுடைய குறியீடு. நொண்டிலிங்கம் என்பது சகுனியுடைய குறியீடுங்க. இவங்க சொல்றதும் உண்மையான்னு கேட்டா உண்மையெல்லாம் கிடையாது. ஏன்னா முன்பே சொன்னது போலதான், இந்த கோயில் கருவறை வாயிற்கதவை விட சிவலிங்கம் மிக பெரிது. அதை வச்சுட்டு தான் சுத்தி கருவறையே கட்ட முடியும். ஆனா இவங்க சொல்றது பாத்தீங்கன்னா, கோயில் கட்டுனதுக்கு அப்புறம் சிவலிங்கம் வச்ச மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அஷ்டபந்தனம் மற்ற சிலைகளுக்கு வேணா ஒழுங்கா பண்ணலனா நிக்காம இருக்கலாம். இந்த சிவலிங்கத்துடைய பேஸே பிளாட்டா தானே இருக்கும். அது அஷ்டபந்தனம் செய்யாமையே நேரா தான் இருக்கும். அது சாய்வதற்கான வாய்ப்பும் கிடையாது. இந்த லிங்கம் அந்த பீடத்தோடு பொருந்தவில்லை. சாய்ந்து கொண்டே இருந்தது, சாய்ந்து கொண்டே இருந்தது, சாய்ந்து கொண்டே இருந்தது. ஏங்க, இவ்வளோ பெரிய கோயிலை கட்ட தெரிஞ்சவங்களுக்கு சிவலிங்கத்தை நேரா நிப்பாட்ட தெரியாதா? அப்ப இதன் மூலமாகவும் இங்க சகுனியின் குறியீடு இருக்கு. இப்ப இந்த கருவூராரை பாருங்க. நம்மளுடைய கருத்தினரை தான் இவங்க கரூரார் சித்தர்னு சொல்றாங்களா? இந்த கரூராருக்கு பேர் வந்ததுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, கருவூரிலிருந்து வந்தவர். அதாவது இப்ப கரூர் இருக்குல்ல, அதனுடைய பழைய பெயர் கருவூர். அதுல இருந்து இவர் வந்ததுனால இவர் கருவூரார்னு சொல்றோன்றாங்க. இந்த கரூர் என்ற ஊருமே கிருஷ்ணனுடைய குறியீடு உள்ள ஊர் தான். தமிழ்நாட்டின் டெக்ஸ்டைல் கேபிட்டல் கரூர். முன்பே சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, திரௌபதிக்கு கிருஷ்ணன் ஆடை கொடுத்தது அவர் காலகட்டத்தில் பெரிய அளவுல நெசவு தொழிற்சாலைகள் கிருஷ்ணன் வச்சிருந்தது தான் அதை குறிச்சது. இந்த கரூருமே தமிழ்நாட்டுடைய டெக்ஸ்டைல் கேபிட்டல் தான். அதிக அளவு ஆடைகள் உருவாக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்கிற இடம். அப்போ இந்த கரூராரின் பேருமே கிருஷ்ணனை குறித்த பேராக தான் இருக்கு. கரூராரை பற்றிய ஒரு மிக முக்கியமான கதை இருக்கு. அதுலேயும் மிக முக்கியமான சிம்பாலிசம்ஸ் இருக்கு. அது என்னதுன்னா, கரூரார் மற்றும் இரண்யவர்மன் என்ற மன்னனின் கதை. அதாவது தமிழ்நாட்டில் சிம்மவர்மன்னு ஒரு இளவரசன் இருந்தான். சிங்க முகம் இருக்குமா. புலிக்கால் சித்தர்னு ஒரு சித்தர் வந்து சொல்லி, இந்த சிம்மவர்மன் ஒரு குளத்துல குளிச்சாராம்.
உள்ள மூழ்கி எந்திரிச்ச உடனே அந்த சிங்க முகம் நார்மலான முகமா மாறிடுச்சான். அதனால சிம்மவர்மன்ல இருந்து இரண்யவர்மன் ஆயிட்டாராம். எப்படிலாம் இந்த பிண்டாரிகள் கதை விட்டு மக்களை நம்ப வச்சிருக்காங்கல்ல. இந்த இரண்யவர்மன் என்ன பண்ணாருன்னா சுத்த தங்கத்தாலான ஒரு நடராஜர் சிலையை செய்வதற்காக ஆணையிட்டாராம். சுத்த தங்கத்தால யாராலையும் செய்ய முடியாது, அதனால யாராலையும் செய்ய முடியலையா. கடைசியா கரூரார் வந்து செஞ்சு கொடுத்தாராம். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது இது சுத்த தங்கம் இல்லைன்னு சொல்லிட்டு கரூரார சிறையில அடைச்சிடுறாங்க. அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கரூராரின் குருவான போகரும் மேலும் 5 சீடர்களும் வந்து கரூராரை மீட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுதான் அந்த இரண்யவர்மன் கதை. இவங்க சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது, ஆனா இதற்குள்ள மறைபொருள் இருக்கு. என்னதுன்னா முன்னாடியே முனைவர் திரு பாண்டியனியா பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவருடைய ஆய்வுல என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த நரசிம்ம அவதாரம் இருக்குல்ல, இது வேற யாரும் இல்ல சகுனியை குறித்தது. அந்த நரசிம்மனால் கொல்லப்படக்கூடிய இந்த இரண்யன் என்பவன் மலை மக்களின் தலைவனான திருதராஷ்டிரன் என்பவன் தான். இதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே விழியமா வெளியிட்டிருப்பார். இரண்ய காசிபனின் குடலை உருவி கொன்றதான். இங்கு இரண்ய காசிபன் என்பவன் திருதராஷ்டிரன் தான். இறையனார் என்பது சிவனை குறித்த சொல். சிவன் மலையில் வாழ்ந்த குறவர். எனவே இரண்ய காசிபன் என்பது மலை குறவனான திருதராஷ்டிரன் தான். இப்ப இந்த கதையில பாருங்களேன், இரண்யவர்மன் ஒருத்தர் இருந்தான். பிறக்கும் போது சிங்கமுகத்தோடைய பிறந்துட்டான். அப்ப இந்த சிங்கமுகம் யாரு? சகுனி. அப்புறம் புலிக்கால் சித்தர் வந்து சொல்லி ஒரு ஆத்துல மூழ்கி எந்திரிச்ச உடனே மனித உருவம் பெற்றாராம். அதனால இரண்யவர்மன் ஆயிட்டான். அதாவது சகுனியிலிருந்து திருதராஷ்டிரனா மாறிட்டார். கேரக்டர் சேஞ்ச். இந்த புலிக்கால் சித்தர் என்பதும் கிருஷ்ணனுக்கு தொடர்புடையதுதான். புலி என்பது ஐயப்பனான கிருஷ்ணனை குறித்தது தான். அப்ப இந்த பாதி கதையில நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இதுல சகுனி திருதராஷ்டிரன் கிருஷ்ணனுடைய சிம்பாலிசம் வெளிப்படையாவே இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, கரூரார சிறையில் அடைக்கிறாங்கல்ல, அவரை மீட்க யார் வராருன்னா அவருடைய குரு போகரான். அதாவது கிருஷ்ணருடைய குரு முருகன், இங்க கரூராருடைய குரு போகர். அதுவும் அவர் கூட 5 சீடர்கள் வராங்களாம். இந்த 5 சீடர்கள் பஞ்சபாண்டியர்களை குறித்தது தான். இந்த கதை வந்து கரூராருடைய ஃபேமஸான கதை. இதுல நமக்கு வெளிப்படையா தெரியுது இந்த பிண்டாரிகள் இதுல மகாபாரத குறியீடுகள் தான் வச்சிருக்காங்க. கரூரார் என்பவர் கிருஷ்ணன் தாங்க. நான் பார்த்து வியந்த ஒன்று கலியுகத்தை பற்றி இவர் பாடிய பாடல்தான். அதனுடைய பொருளை பார்க்கும்பொழுது கலியுகத்தில் நாம் இன்று வாழ்கின்ற இந்த காலகட்டத்தை பற்றி 1000 வருடங்களுக்கு முன்பே பாடல் வழியாக இவர் சொல்லி இருக்கிறார். கலியுகத்தில் மக்களுடைய வாழ்க்கை முறை, மனநிலை, ஆசை, துன்பம் எப்படி இருக்கும் என்பதை பாடல் வழியாக அவர் சொல்லி இருக்கிறார். கலியுகத்தை கணித்தவர் கிருஷ்ணன், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க கரூராருமே கலியுகத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கலியுகத்தை பற்றி பாடல்களை எழுதியிருக்காரு. இதன் மூலமாகவும் நமக்கு தெள்ளந்தெளிவா தெரிய வருது இவங்க சொல்ற இந்த கரூரார் கதாபாத்திரம் நம்மளுடைய கருத்தினன் தான். இன்னொன்று முக்கியமானது பாருங்களேன், கரூரார் நொண்டி நாடகத்தை இயற்றியுள்ளார். இந்த நொண்டி நாடகம் என்பது இந்த பிண்டாரிகளால் உருவாக்கப்பட்டது. சகுனியின் பெயரால் உருவாக்கப்பட்ட நாடகம் தான் இது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நொண்டி நாடகம் 17ஆம் நூற்றாண்டுல தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி 11ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கரூரார் நொண்டி நாடகம் இயற்றியிருப்பாரு? இது இந்த பிண்டாரிகளுடைய குறியீடு தான். கடைசியா ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை பார்த்துரும். கரூரார் அவரு கரூர்ல இருக்க பசுபதீஸ்வரர் கோயில்ல போயிட்டு கருவறைக்குள்ள போய் மறைஞ்சிட்டான். இந்த கரூர்ல இருக்க பசுபதீஸ்வரர் கோயில்ல அவருக்கான தனி சன்னதியுமே இருக்கு. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்னு பாக்குறீங்களா? அவரு போய் மறைந்தார்ல அந்த கருவறை, அந்த கருவறையில இருக்க பசுபதீஸ்வரர் லிங்கமும் நொண்டி லிங்கம் தான், சாய்ந்த லிங்கமா. அந்த கோவிலின் தலைமை சிற்பியான குஞ்சரமல்லனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த தருணத்தில் ராஜராஜனின் குருவான இவர் வருகிறார். விஷயத்தை கேள்விப்பட்டதும் தாம் கொண்டு வந்த மூலிகைப் பொருட்களை காய்ச்சி கலவை செய்கிறார். சாய்ந்திருந்த சிவலிங்கத்தை நிறுத்தி சமநிலைப்படுத்த அந்த மருந்து இருக இருக தஞ்சை பெருவுடையார் உறுதியாக இவர் உருவாக்கிய அஷ்டபந்தன மருந்தின் துணையோடு இப்பொழுது நிற்கிறார். கொஞ்ச நாச்சு லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க, இங்க தஞ்சை பெரிய கோயில்ல இவ்வளவு பெரிய லிங்கம் சாஞ்சிருக்கு. இதையே வந்து இவரால் நிப்பாட்ட முடிஞ்சது. ஆனா பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேவரட்டான கரூர் பசுபதீஸ்வரர் கோயில்ல உள்ள லிங்கம், அந்த சின்ன லிங்கத்தை இவர் சரி செய்யாமையே போயிருக்காரு. எந்த அளவுக்கு கதை கட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்த கரூராரை பற்றி மேலும் என்ன சொல்றாங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜன் சோழன் கட்டியதற்கான முழு முதற் காரணமே இந்த கரூரார் தான். இவர் தான் அதுக்கான ஆர்கிடெக்சரல் டிசைன் போட்டு கொடுத்தவர். இந்த கோயிலை கட்டி முடிப்பதற்கு உறுதுணையா இருந்தவர்னு சொல்றாங்க. இதற்கு ஆய்வாளர் தெய்வநாயகம் ஐயா என்ன சொல்றாருன்னு பாருங்களேன்.
தஞ்சை பெரிய கோவில் கட்டுமானத்துல கருவூராரோட பங்களிப்பு இருக்கு அப்படின்னு நிறைய கட்டுக்கதைகள் உலாவிக்கிட்டு இருக்கு. அந்த கதைகள்லாம் உண்மைதானா? உண்மையிலேயே ராஜராஜ சோழனுக்கு கருவூரார் எந்தெந்த வகையில எல்லாம் உதவிகள் பண்ணியிருக்கிறாரு? கருவூர் தேவருடைய பங்களிப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு ராயல் ஆர்கிடெக்ட் போல இருந்தது என்பதற்கு ஒரு சான்றாக நம்ம எதை கொள்ள முடியுதுன்னாக்க, இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலில் அந்த பெரிய கோயில் விமானத்தினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய கருவூர் சித்தருடைய அந்த இருக்கை அது சமாதி மேடை என்று சொல்வார்கள். சமாதி கூடுவதுனாக்கா அங்கேயே அவர் இறந்து போல. சமாதி நிலை என்றால் தவத்தில் அவர் அந்த உச்ச நிலையை அடைந்து தியானம் செய்த இடம். இது பேர் சமாதி கூடுதல் என்று பேர். அந்த இருக்கையில் அவருடைய உருவம் இன்றைக்கும் வழிபாடு செய்யப்படுது. அது கருவூர் சித்தர் சமாதி மேடை என்றே சொல்லுகிறார்கள். அப்போ அந்த இடத்தினுடைய அந்த இருக்கை இருக்குல்ல, இருப்பிடம், லொக்கேஷன், அது கிட்டத்தட்ட ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டுடியோ இருக்க வேண்டிய இடமா இருக்கு. ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டுடியோ எப்படி இருந்து ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம், கிட்டத்தட்ட அதே லொக்கேஷனாக இருக்குது. அப்போ அந்த இருக்கையை பார்த்த பிறகு நமக்கு எது ஸ்ட்ரைக் ஆகுதுன்னாக்கா, ஒரு காலம் அங்கேயே அவர் இருந்து கொண்டு இந்த கட்டுமானம் முழுவதையும் வழி நடத்தி இருப்பாரோ. அதாவது இந்த கோயிலில் இருக்கிற கருவூராரின் சமாதி மேடை இந்த கோயிலுடைய ஆர்கிடெக்சரல் பாயிண்ட் ஆஃப் வியூ இடத்துல இருக்கும். கருவூராருடைய சமாதி மேடை அங்கே வச்சதுக்கான காரணமும் அவர் இந்த கோயிலுடைய ஆர்கிடெக்சராக இருந்ததுக்கான ஒரு முக்கியமான ஆதாரம்னு சொல்லியிருக்காரு. அப்போனா இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, கருவூராராகிய கருத்தினன் இந்த கோயிலை எழுப்புவதற்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கார். ஆனால் பாருங்களேன், இந்த கோயிலில் கருவூராரை பற்றிய எந்த ஒரு குறிப்புமே கிடையாது. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, ராஜராஜ சோழனுடைய குரு கருவூராரே கிடையாது, எந்த ஒரு கல்வெட்டு ஆதாரமும் கிடையாது, இந்த கோயிலை கட்டியதும் கருவூரார் கிடையாது, இந்த கோயிலை கட்டியது குஞ்சரமல்ல பெருந்தச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்பே சொல்லிட்டோம், இந்த கல்வெட்டுகளில் பல குளறுபடிகள் வச்சுருக்காங்க. எந்த கல்வெட்டை மக்களிடம் காட்டணும், எதை மறைக்கணும், எதை சேர்க்கணும், எதை அழிக்கணுன்றது இந்த பிண்டாரிகள் தான் முடிவு பண்ணுவாங்க. இங்கே நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த கோயிலை கட்டியது கருவூரார் கிடையாது, குஞ்சரமல்லன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் நம்ம உற்று கவனிக்கணும். முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, 3ஆம் நூற்றாண்டு தமிழர்களுடைய இருண்ட காலம், களப்பிரராஜ் பரசுராமனால் தமிழர்களின் நிலம் கைப்பற்றப்பட்டது. தமிழர்களின் அனைத்து தொழில்நுட்பங்களையும் அழித்து நம்மளை கற்காலத்துக்கே கூட்டிட்டு போனவன் பரசுராமன். இந்த பரசுராமனின் மற்றொரு பெயர் தான் குஞ்சரன். எதுக்கு இந்த கோயிலை கட்டினவனுக்கு இந்த பேரை வைக்கணும்? இதற்கு பின்னாடி இருக்கிற குறியீடு என்ன? வேற ஒன்றும் இல்லைங்க. எவன் ஒருவன் நம் கோயில்களெல்லாம் அழிச்சானோ அவனையே அப்படியே மாற்றி இந்த கோயிலை கட்டியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. கோயிலை அழித்தவனை கோயிலை கட்டியிருக்கான்னு போய் சொல்லியிருக்காங்க. இந்த குஞ்சரன் என்ற பெயர்லாம் தமிழர்கள் இப்போ ஒரு சிலர் வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்குறியை குறித்த இந்த பெயர்லாம் பொதுவாக தமிழர்கள் வைப்பது கிடையாது. உண்மையை மறைப்பதற்காகவே இந்த குஞ்சரமல்லன்ற கேரக்டரை ஆட் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணனின் தலைமையில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கும் என்பதற்கான ஒரு மிக முக்கிய சான்று ஒன்று இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணுன்னா கிருஷ்ணனுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பையும், தஞ்சை பெரிய கோயிலுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கருத்தினன் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் மொழிக்கு தமிழ் என்ற பெயரை வைத்தவர். முதல்ல நம்ம மொழிக்கு தமிழ் என்ற பெயர் வைத்தவர் கிருஷ்ணன். தமிழுக்கு மிக முக்கிய பங்காற்றியிருக்கார். இதே இப்போ சொல்கிறேன்னா, இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பாருங்களேன். இந்த கோயில் கருவறைக்குள்ளே இருக்கிற சிவலிங்கம் 12 அடி, அதாவது தமிழ் மொழியின் உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கை. சிவலிங்கத்தின் பீடம் 18 அடி, இது தமிழ் மொழியின் மெய் எழுத்துக்களை குறிக்கும். இந்த கோயில் விமானத்தின் உயரம் 216 அடி, தமிழ் எழுத்துக்களான உயிர்மெய் எழுத்துக்களை குறிக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ராஜராஜ சோழன் பிராமண அடிவருடின்றாங்க. சமஸ்கிருதத்தில் தான் குடமுழுக்கு நடத்தணும்னு ராஜராஜ சோழனே சொன்னார்னு மிகப்பெரிய பொய் சொல்கிறாங்க. இந்த கோயில் கட்டுமானத்திலேயே தமிழ் எழுத்துக்களின் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த கட்டுமானம் ஒன்றும் சமஸ்கிருத மொழியில் கட்டப்படலை, தமிழ் மொழி எழுத்துக்களின் எண்ணிக்கைகளில் கட்டப்பட்டிருக்கு. இதை வைத்து தான் சொல்கிறோம், தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்த நம் கருத்தினனை தவிர யாருக்கு இந்த சிந்தனை வந்திருக்கும்? ராஜராஜ சோழனின் குரு கரூரார் என்பவர் கிருஷ்ணன் என்றால் அப்போ அந்த ராஜராஜ சோழன் யார்? மகாபாரதத்தில் கிருஷ்ணன் யாருக்கு குருவாக இருப்பார்? அர்ஜுனன். அப்போ இந்த ராஜராஜ சோழன்
அர்ஜுனன் கதாபாத்திரமா? அருண்மொழிவர்மனான ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல, அர்ஜுனன் எதுவும் கோயில் கட்டியிருக்காரா? இல்லை அர்ஜுனன் கோயில் கட்டியது போல் பிராமணன் எதுவும் சொல்லியிருக்கானா? சொல்லியிருக்காங்க. மகாபாரத போர் முடிந்ததுக்கப்புறம் அர்ஜுனனே கோயில் கட்டியதாக இந்த பிண்டாரிகள் எழுதி வச்சிருக்காங்க. அந்த கோயில் எங்கே தெரியுமா இருக்குது? கேரளாவில் அரண்மூலா என்னும் ஊரில் உள்ளது. அந்த கோயில் பார்த்தசாரதி கோயில். பார்த்தசாரதி என்பது தேர் ஓட்டியான கிருஷ்ணரை குறிக்கும். இங்கே இவரை சொல்லக்கூடிய அருண்மொழி என்ற பேர் தான் அங்கே கேரளாவில் அரண்முலா என்று சொல்லப்பட்டதா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மகாபாரத அர்ஜுனனும் கோயில் கட்டியிருக்கார் என்று பிராமணர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, அர்ஜுனன் யாருக்கு மகன்? குந்தி தேவிக்கும் இந்திரனுக்கும் பிறந்தவர் தான் அர்ஜுனன். இங்கே பாருங்க, ராஜராஜ சோழனுடைய பிள்ளைகள். குந்தி தேவியின் பெயரில் இருக்கும் குந்தவை, இந்திரனின் பெயரில் இருக்கும் ராஜேந்திரன். அங்கே அவருடைய பெற்றோர்கள் குந்தி தேவியும் இந்திரனும். இங்கே அவருடைய பிள்ளைகள் குந்தவையும் ராஜ இந்திரனும். இந்த ராஜராஜ சோழனின் கதாபாத்திரம் அர்ஜுனன் தான் சொல்றதுக்கு ஒரு மிக முக்கியமான ஆதாரம் இருக்கு. அது என்ன தெரியுமா? ராஜராஜ சோழனின் மரணம். இன்று வரையிலுமே இது ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இருக்கு. ராஜராஜ சோழனின் இறப்பு யாருக்குமே தெரியாது. அவர் இறந்ததை எப்படிலாம் சொல்றாங்கன்னா, அவருடைய மகனால் கொல்லப்பட்டார் அப்படின்னும், அவர் ஒரு இலங்கை பெண்ணால் இந்த கோயில் விமானத்தில் இருந்து 8வது மாடியிலிருந்து தள்ளிவிடப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னும், அப்புறம் அவரே மேல இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பல்வேறு விதமா சொல்றாங்க. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 2 விதமா சொல்லலாம். முதல் விதம், அவருடைய மகனால் கொல்லப்பட்டார். இரண்டாவது, இந்த கோயில் விமானத்திலிருந்து கீழே விழுந்து இறந்தார். இப்போ இந்த 2 வகையான டெத் இருக்குல்ல, இந்த மிஸ்ட்ரிக்கான சொல்யூஷன் நம்ம அர்ஜுனனை பற்றி தேடி பார்க்கும்போது தெரிய வரும். இந்த பிண்டாரிகள் எழுதி வச்ச மகாபாரதம், இந்த பிராமணர்களின் மகாபாரதம் படி அர்ஜுனனின் மரணம் எப்படி இருந்தது தெரியுமா? 1, அவருடைய மகனாலே கொல்லப்பட்டார். 2, மகாபாரதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேரு மலையிலிருந்து கீழே விழுந்து இறந்து போனார். இந்த இடத்துல என்ன சொன்னாங்க? ராஜராஜ சோழன் அவருடைய மகனால் கொல்லப்பட்டார்னும், இந்த கோயில் விமானத்திலிருந்து கீழே விழுந்து இறந்தார்னும் 2 வகையாக சொல்கிறாங்க. இங்கே அர்ஜுனனுக்குமே இதே தான். அவருடைய மகனால் கொல்லப்பட்டிருக்காரு, மீண்டும் உயிர் பிழைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியாக மேருமலையிலிருந்து கீழே விழுந்து இறந்திருக்காரு. மேருமலைனா வேற ஒன்றும் இல்லை, இமயமலை தான். அப்போ இங்கே ராஜராஜ சோழனுடைய மரணத்தையும் மகாபாரத அர்ஜுனனுடைய மரணம் போல தான் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அர்ஜுனன்லாம் இப்படி இறக்கல. இது இந்த பிராமணர்கள் எழுதின கதை தான். ஆனால் இதை எவ்வளோ நுட்பமாக மறைச்சி வச்சிருக்காங்க பாருங்களேன். இங்கே மேரு மலையிலிருந்து அர்ஜுனன் கீழே விழுந்து இறக்குறாருல, இங்கே கோயிலேருந்து கீழே விழுந்து இறக்குறாருல. இந்த கோயிலுக்கும் மேரு மலைக்கும் உள்ள தொடர்பு என்ன தெரியுமா? இந்த தஞ்சை பெரிய கோயிலின் மற்றொரு பெயரே தக்ஷண மேரு. இதுக்கு இன்னொரு பேரே மேருமலை தாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ராஜராஜ சோழனின் இறப்புன்னு சொல்லிட்டு மகாபாரத அர்ஜுனன் எப்படி இறந்தார்னு பொய் சொன்னாங்களோ அதே பொய்யை தான் இங்கேயுமே வச்சுருக்காங்க. அப்போ இதன் மூலமாலாம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம பிற்கால சோழர்கள்னு சொல்கிறாங்கல்ல, விஜயாலய சோழன், உத்தம சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், மேலும் ராஜராஜ சோழன் 2, 3, ராஜேந்திர சோழன் 2, 3, இவங்க எல்லாரையுமே நம்ம மறு ஆய்வு செய்யணுங்க. இந்த பிண்டாரிகள் வரலாறுன்ற பேரில் பல பொய்களை நம்மக்கிட்ட திணிச்சு வச்சுருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ராஜராஜ சோழனின் காந்தலூர் சாலை போர்ன்னு சொல்கிறாங்க. இதுவே நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது. என்னதுன்னா, ராஜராஜ சோழனுடைய அண்ணனை பிராமணர்கள் கொன்னுட்டாங்களாம். அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் அரசனை ஏறினதுக்கப்புறம் பழி தீர்க்கிறதுக்கு மீண்டும் அந்த ஃபைல்ஸை எடுக்கிறான். இப்போ இந்த பிராமணர்களை எப்படி பழி தீர்த்திருக்கணும்? இவருடைய அண்ணனை கொன்ன மாதிரியே அந்த பிராமணர்களையும் கொண்டிருக்கலாம், இல்லை வேற கடும் தண்டனையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருடைய அண்ணனை கொன்ன பிராமணர்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காம அந்த பிராமணர்கள் அவர்களுடைய உறவினர்களெல்லாம் நாடு கடத்தியிருக்காராம். எந்த நாடு கடத்திருக்காருன்னா, தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு அனுப்பியிருக்காராம். இதெல்லாம் ஒரு தண்டனையாங்க. அப்போ இதன் மூலமாக இந்த பிராமணர்கள் என்ன சொல்ல வராங்க? பிராமணர்கள் கொலையே செஞ்சாலும் அவங்களை திருப்பி கொல்லக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சட்டம் இருந்ததாம். அதை ராஜராஜ சோழனும் அமல்படுத்தியிருக்காராம். இப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழனை கொச்சைப்படுத்தி தானே வச்சுருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இவங்க வரலாறுன்ற பேரில் பல கதைகளை புனைந்து வச்சுருக்காங்க. இந்த காந்தலூர் சாலை போருமே ஏன் காந்தாரியின் ஊராக இருக்கக்கூடாது? மகாபாரத போரில் 100 மலைநாடுகள் அனைத்துமே கேரளாவில் தான் இருக்குது. இந்த காந்தாரியும் சகுனியும் கூட
கேரளாவில் இருந்து தான் செயல்பட்டாங்க. அப்போ இந்த காந்தலூர் என்பதும் காந்தாரியின் ஊர் என்பது தானான்றதை நம்ம பார்க்கணும். இந்த பிற்கால சோழர்களை மீண்டும் நாம் ஆராய வேண்டும். இந்த பிண்டாரிகள் நம் வரலாறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போலியான வரலாறுகளை மக்கள் கிட்ட திணிக்கிறாங்க. மக்களுக்கெல்லாம் இந்த ராஜராஜ சோழனே எப்படி தெரிய வந்தது தெரியுமா? பொன்னியின் செல்வன் நாவல்ல இருந்து தான் தெரியவே வந்தது. இந்த யூத பிராமணன் தான் இந்த பொன்னியின் செல்வன் நாவலையுமே ஏற்றிருக்கான். அந்த நாவல் படித்தவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். அந்த நாவலில் கற்பனை கதாபாத்திரமான நந்தினிலாம் இருக்கும். இப்படி கற்பனை கதாபாத்திரங்கள்லாம் இருந்தாலும் கூட அந்த நாவலில் கருவூராரை காமிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது கிருஷ்ணனை அந்த நாவலில் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நாவலை எழுதுனதே கிருஷ்ணன் தானே. கல்கி கிருஷ்ணமூர்த்தி தானே அந்த நாவலே எழுதியிருக்காரு. இப்போ கடைசியாக நம்ம கருவூரார் விட்ட சாபத்துக்கு வருவோம். அதற்கு முன்னாடி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீகோடிங்கை பார்த்துருவோம். இடைச்சி கல். விமானத்தில் இருக்க இந்த கல்லுக்கு ஏன் இடைச்சி கல்லுன்னு பேர் வந்தது தெரியுமா? தஞ்சை பெரிய கோவில் இறைவன் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இடைச்சியின் பங்களிப்பு குறித்த வரலாற்று பதிவு. தஞ்சை பெரிய கோவிலை கட்டியது யார் என்று கேட்டால் எல்லோரும் யோசிக்காமல் ராஜராஜ சோழன் என்று பதில் சொல்லிவிடுவார்கள். ஆனால் ராஜராஜ சோழனோ அந்த கோவிலை கட்டியது நான் இல்லை என்று சொல்கிறார். தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நாளும் குறிக்கப்பட்டு விட்ட நேரம் அது. கோவில் எதிர்பார்த்தபடி நல்லபடியாய் கட்டி முடிக்கப்பட்ட சந்தோஷத்தில் ராஜராஜ சோழன் நிம்மதியாக தூங்கும் போது கனவில் இறைவனான பரமசிவன் அவன் முன்னே எழுந்தருளினார். ராஜராஜ சோழன், இறைவா, என் பாக்கியம் என்னவென்று சொல்வது? தாங்கள் எனக்கு காட்சி தந்தது நான் செய்த பாக்கியம். தங்களுக்கு நான் கட்டிய கோவில் எப்படி இருக்கிறது? இந்த ஊரிலே எல்லோரும் வியந்து பார்க்கும் மிகப்பெரிய கோவிலாக கட்டியுள்ளேன். அதற்கு தஞ்சை பெரிய கோவில் என்று பெயர் சூட்டப் போகிறேன். மகிழ்ச்சிதானே தங்களுக்கு என்று கேட்டான் ஆனந்தமாக. இறைவன் சிரித்துக்கொண்டே, மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம். ஒரு இடைச்சி மூதாட்டியின் காலடி நிழலின் கீழ் யாம் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம் என்று கூறி மறைந்தார். ராஜராஜ சோழனின் கனவும் கலைந்தது. வெளித்தெழுந்த ராஜராஜன் தான் கண்ட கனவை பற்றி மறுநாள் அரசவையில் கூறி அந்த கனவுக்கு விளக்கம் கேட்டான். யாருக்கும் பதில் தெரியவில்லை. பின் நேராக கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்றான். கோவில் சிற்பியிடம் தான் கண்ட கனவை கூறி விளக்கம் கேட்டான். சிற்பி தயங்கியவாறே, அரசே, கடந்த 3 மாதங்களாக மோர் விற்கும் வயதான ஒரு இடைச்சி மூதாட்டி தினமும் மதிய வேளையில் இங்கு வருவார். வயதான நிலையில் இருந்தாலும் தன் பங்குக்கு இந்த கோவிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி தன் வீட்டில் உள்ள மோரில் பாதியை இந்த கோவிலுக்காக வேலை செய்யும் எங்களுக்கு குடிக்க இலவசமாக கொடுப்பார். நாங்களும் காசு கொடுத்தாலும் வாங்க மறுத்து விடுவார். ஏதோ இந்த இடைச்சியால் இந்த கோவிலுக்கு செய்ய முடிந்த தொண்டு என்று கூறி காசு வாங்க மறுத்து விடுவார். இப்படி இருக்கும்போது போன வாரத்தில் ஒரு நாள் ஆலய சிற்பங்களின் எல்லா வேலையும் முடித்த எங்களுக்கு இறைவனின் கருவறையின் மேலிருக்கும் கல்லை மட்டும் சரி செய்யவே முடியவில்லை. நாங்களும் அதன் அளவை எவ்வளவோ முயற்சி செய்து அளவெடுத்து வைத்தாலும் கல்லின் அளவு அதிகமாக இருந்தது அல்லது குறைவாக இருந்தது. எங்கே ஆலய பணி நடக்காமல் போய்விடுமோ என்று நாங்கள் கவலையுடன் இருந்தோம். அப்பொழுது இந்த மோர் விற்கும் இடைச்சி மூதாட்டி வந்து மோர் கொடுத்து கொண்டே, ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நாங்களும் கோபுரக்கல் சரியாகாத விஷயத்தை சொன்னோம். அதற்கு அவர்கள், என் வீட்டு வாசற்படியில் பெரிய கல் ஒன்று உள்ளது, நான் அதைத்தான் என் வீட்டிற்கு வாசற்படி போல வைத்துள்ளேன். அது புதைந்துள்ளது, முடிந்தால் அதை வேண்டுமானால் எடுத்து பொருத்தி பாருங்கள் என்றார். நாங்களும் நம்பிக்கை இல்லாமல் அந்த இடைச்சி மூதாட்டி சொன்ன கல்லை எடுத்து வந்து பொருத்தினோம். என்ன ஆச்சரியம்! கருவறையின் மேல்கூரைக்கு அளவெடுத்து வைத்தது போல் மிகச்சரியாக இருந்தது. அதைத்தான் இறைவன் தங்களுக்கு உணர்த்தியிருப்பார் என்று அடியேன் நினைக்கிறேன் என்றான் சிற்பி. இதை கேட்டதும் ராஜராஜனுக்கு எல்லாமே புரிந்தது. எவ்வளவு பொருள் செலவு செய்து கோவில் கட்டினாலும் இறைவன் நேசிப்பது அன்பான ஒருவரின் பக்தியைத்தான். பின் சுதாரித்து தன் அமைச்சரை அழைத்து, அமைச்சரே, கும்பாபிஷேகம் நடக்கும் நன்னாளில் அந்த ஆயர்குல மூதாட்டியை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். நான் வெண்குடை ஏந்தி அந்த அம்மையாரை வைத்து கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்யுங்கள் என்று ராஜராஜ சோழன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த கோவிலை கட்டியது அந்த மூதாட்டி ஆயர்குல இடைச்சிதான், நான் அல்ல. இதற்கு இறைவனே சாட்சி என்றான் ராஜராஜ சோழன். இன்றும் தஞ்சை பெரிய கோவில் கோபுரக்கல் இடைச்சிக்கல் என்றே அழைக்கப்படுகிறது. வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம்.
கதை நல்லா இருக்குல்ல. பாட்டி மோர் வித்துட்டு இருந்தாங்க. இந்த கோயில் கட்டுமான பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் மோரை இலவசமாக கொடுத்துருக்காங்க. கோயிலை ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. ஆனால் மேலே இந்த கூரையை மூடுற கல் சரியாக பத்த மாட்டேங்குது. ஒன்று சின்னதாக இருக்குது, இல்லை பெருசாக இருக்கும். அதனால எல்லாம் சோகமாக இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, இதான பிரச்சனை, எங்கள் வீட்டு வாசலில் ஒரு கல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வைங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். இவனுங்களும் போய் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்களாம். சரியாக சிவலிங்கத்துக்கு மேலே அந்த கூரையை மூடுற மாதிரி பொருந்திருச்சான். இதை சிவன் ராஜராஜ சோழனுடைய கனவுல சொன்னாராம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இன்னொரு விதமாக ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மக்களுக்குமே கோயிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்போ அங்கே வயசான பாட்டி அவங்களால முடிஞ்சது அந்த மோரை மக்களுக்கு கொடுத்தாங்க. இதை பார்த்து இறக்கப்பட்ட ராஜராஜ சோழன் அந்த இடைச்சி பாட்டியுடைய பேரை இந்த மேலே இருக்கிற கல்லில் செதுக்கியிருக்காரு. அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவுமே லாஜிக்கலாக இல்லைங்க. எல்லா மக்களுமே கஷ்டப்படுறவங்க தான். இந்த பாட்டியும் மோர் கொடுத்து கஷ்டப்படுறவங்க தான். ஆனால் அதுக்காக இவங்களுடைய பேரை மேலே விமானத்தில் தான் வைக்கணும்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ இந்த இடைச்சிக்கல் கட்டுக்கதை மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது? இந்த பிண்டாரிகள் இதன் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அது என்னதுன்றதை இப்போ பார்ப்போம். இந்த கோவிலை கட்டியது அந்த மூதாட்டி ஆயர்குல இடைச்சிதான், நான் அல்ல, இதற்கு இறைவனே சாட்சி என்றான் ராஜராஜ சோழன். இந்த கோவிலை கட்டியது அந்த மூதாட்டி ஆயர்குல இடைச்சிதான், நான் அல்ல, இதற்கு இறைவனே சாட்சி என்றான் ராஜராஜ சோழன். இந்த இடைச்சி பாட்டின்னு இருக்குல்ல, இது வேற யாரும் கிடையாதுங்க, இடையர் குல தலைவனான கிருஷ்ணன். இந்த பிண்டாரிகள் எப்பயுமே கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் அசிங்கப்படுத்துவதற்காகவே கிருஷ்ணனை பெண்ணா காமிப்பாங்க, அர்ஜுனனை அலியா காமிப்பாங்க. அப்படிதான் இந்த இடையர்குல பாட்டி என்பதும் கிருஷ்ணன் தான். இங்கே க்ளூவே என்னதுன்னா, அந்த பாட்டி இடையர் குலம் என்பதும் அவங்க விற்ற மோரும் தான். மோர் என்பது பட்டர் மில்க். இதுவுமே கிருஷ்ணனுக்கு தொடர்புடையது தான். அப்போ இந்த இடையர்குல பாட்டி என்பது நம்மளுடைய கிருஷ்ணன் தான். ஆனால் இங்கே ஏன் இந்த கிருஷ்ணன் கல் கொடுத்த மாதிரி வச்சுருக்காங்க? ஒருவேளை உண்மையிலேயே நம்ம கிருஷ்ணன் இந்த கோயில் கட்டுவதற்காக கல் கொடுத்தாரோ? நம்ம முன்பு என்ன பார்த்தோம்? இந்த கோயில் கட்டுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் கிருஷ்ணன்றதை பார்த்தோம். கருவூர் சித்தர் சமாதி மேடை என்றே சொல்லுகிறார்கள். அப்போ அந்த இடத்தினுடைய அந்த இருக்கை இருக்குல்ல, இருப்பிடம், லொக்கேஷன், அது கிட்டத்தட்ட ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டுடியோ இருக்க வேண்டிய இடமா இருக்கு. ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டுடியோ எப்படி இருந்து ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம், கிட்டத்தட்ட அதே லொக்கேஷனாக இருக்குது. அப்போ அந்த இருக்கையை பார்த்த பிறகு நமக்கு எது ஸ்ட்ரைக் ஆகுதுன்னாக்கா, ஒரு காலம் அங்கேயே அவர் இருந்து கொண்டு இந்த கட்டுமானம் முழுவதையும் வழி நடத்தி இருப்பாரோ? அதற்கு முன்பு என்ன பார்த்தோம்? இந்த கோயிலில் உள்ள கிரானைட். இந்த கிரானைட் கற்கள் தஞ்சாவூரை சுற்றி எந்த ஊர்லேயுமே இல்லை, வெளியில இருந்தால் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுவும் உயர்தரமான கிரானைட் வகையை தேர்ந்தெடுத்து கட்டியிருக்காங்க. ஏன்னா அப்படி கட்டுனதுனால தான் இத்தனை நூற்றாண்டுகளும் ஒரு விரிசல் கூட விழாமல் இருக்கு. அப்போ இந்த உயர்தர கிரானைட்டை ஏன் கிருஷ்ணன் கொடுத்துருக்க கூடாது? இது நம்ம புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணனுடைய ஊரை நம்ம பார்க்கணும். திண்டுக்கல். இந்த ஊருக்கு திண்டுக்கல்னு பேர் வந்ததுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊருடைய மத்தியில் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் திண்டு போன்ற ஒரு கல் உள்ளதான். அதனால் இதற்கு திண்டுக்கல் என்ற பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த ஊருடைய மத்தியில் ஒரு கல் இருக்குது, அது ஒரு பெரிய குன்று. அதை தான் திண்டுக்கல் ராக் ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் என்பது கிருஷ்ணருடைய சொந்த ஊர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த திண்டுக்கல் ராக் ஃபோர்ட்டுக்கும் கிருஷ்ணருக்கும் தொடர்பு இருக்கா? மேலும் இந்த திண்டுக்கல் ராக் ஃபோர்ட்டுக்கும் இந்த தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரர் கோயிலுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? இந்த ராக் ஃபோர்ட்டை கட்டினவர் யாருன்னு சொல்கிறாங்கன்னா முத்து கிருஷ்ண நாயக்கர். உண்மையிலே இந்த நாயக்க மன்னர் தான் கட்டினாரான்றது நமக்கு தெரியாது. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது இவருடைய பேர் கிருஷ்ணன். அது மட்டும் இல்லை, இந்த குன்றை வேற எந்தெந்த மன்னர்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, பாண்டிய மன்னன் குலசேகரன், அதுக்கப்புறம் திப்பு சுல்தான். நமக்கு என்ன சந்தேகம்னா, இவங்க அனைவரின் பெயருமே கிருஷ்ணருடைய பெயர்களாகவே இருக்கு. இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது, இந்த ஃபோர்ட்டுக்கும் கிருஷ்ணருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம என்ன சந்தேகம் சொல்லியிருந்தோம்? தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கு உயர்தரமான கிரானைட் கற்களை கிருஷ்ணர் ஏன் கொடுத்துருக்கக்கூடாது? அதுவும் இந்த கிருஷ்ணருடைய திண்டுக்கல் மலைக்கோட்டை இருக்குல்ல, இதுவே கிரானைட் கற்களால் ஆன குன்று தாங்க. அதுவும் பாருங்க, பாதி குன்று தான் இருக்கும். தமிழ்நாட்டில் மொத்தம் 2 வகை கிரானைட் தான். ஒன்று கருப்பு கிரானைட், இன்னொன்று இந்த சிகப்பு வகை கிரானைட். அப்போ இந்த ராஜராஜேஸ்வரர் கோயில் கட்டுவதற்கு இந்த திண்டுக்கல் குன்றில் உள்ள கிரானைட்டை பயன்படுத்தியிருப்பாங்களா?
இந்த பிண்டாரிகள் எல்லா இடத்துலையும் சிம்பாலிசம் வச்சுட்டு போகிற மாதிரியும் இந்த திண்டுக்கல் ராக் ஃபோர்ட்டுக்குமே ஒரு சிம்பாலிசத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த ராக் ஃபோர்ட் மலை உச்சியில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுடைய பழைய பேர் என்ன தெரியுமா? ராஜராஜேஸ்வரி கோயில். இங்கே இருக்கிறது ராஜராஜேஸ்வரர் கோயில், அங்கே அந்த குன்றில் இருக்கிறது ராஜராஜேஸ்வரி கோயில், மிகச்சிறிய கோயில். இந்த ராக் ஃபோர்ட்டில் இருக்கிற கிரானைட் கற்கள் தான் இந்த கோயிலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கான்ற ஆய்வு செய்யணும். ஏன்னா அந்த பிண்டாரிகள் சும்மாலாம் கதை கட்ட மாட்டாங்க. ஒரு இடையர்குள்ள பாட்டி பட்டர் மில்க் விற்றாங்களாம், அவங்க ஒரு கல் கொடுத்தாங்களாம், அந்த கல்லை தூக்கி மேலே வச்சாங்களாம். இதெல்லாம் இவங்க சும்மாலாம் சொல்லலை, இதற்கு பின்னாடி மறைப்பொருளை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் 5ஆம் தமிழர் சங்கத்தின் தலைமையில் தூய தமிழர்களின் ஆட்சி வரணும். தஞ்சை பெரிய கோயிலுக்கு கார்பன் டேட்டிங் செய்யப்படணும். இந்த திண்டுக்கல் ஃபோர்ட்டில் உள்ள கல்லும் இந்த கோயில் கிரானைட் கல்லையுமே ஆய்வுக்கு உட்படுத்தணும். தூய தமிழர்களால் வெளிப்படையான உண்மையான ஆய்வுகள் நடக்கும்போது நிச்சயமாக மறைந்திருக்கும் உண்மை வெளியே வரும். கேரளாவில் உள்ள பத்மநாபசாமி கோயிலெல்லாம் இந்த மலையாளிகள் 5000 ஆண்டு பழமையானதுன்றாங்க. ஆனால் நம்ம கோயில்களை மட்டும் நம்ம ஏன் வெறும் 1000 ஆண்டு பழமையானதை நினச்சிட்டு இருக்கோம்? இந்த பிண்டாரிகள் நம்மளுடைய டெக்னாலஜிகளை அழித்த மாதிரி அனைத்து கோயில்களையுமே அழிச்சிருக்காங்க. ஆனாலும் ஒரு சில கோயில்களை அவங்களால அழிக்க முடியல. அதுவும் இந்த தஞ்சை பெரிய கோயில் போன்று உயர்ந்த டெக்னாலஜியில் கட்டப்பட்ட கோயிலை இவங்களால அசைத்து கூட பார்க்க முடியல. அதையும் தாண்டி அழித்தால் அந்த அழிக்க நினைப்பவர்கள் மரணிக்கிறார்கள். இதுதான் இந்த கரூராரின் சாபம், நம்ம கிருஷ்ணருடைய சாபம். சாபம் என்பது இந்த கோயிலுக்கு போகிற பொதுமக்களுக்கு கிடையாது, இந்த கோயிலை அழிக்க நினைப்பவர்களுக்கு தான். இந்த கோயிலை அழிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பிண்டாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மற்ற எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருக்காங்க. கல்வெட்டுகள், சிற்பங்கள், இதை சுற்றி உள்ள மர்ம கதைகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றி அமைச்சிருக்காங்க. என்னதான் இவங்க மாற்றினாலும் உண்மை வரவேண்டிய காலத்தில் நிச்சயம் வரும். இந்த கலியுகத்தில் ஆசிவகம் மறைந்து போகும் என்பதை தான் கிருஷ்ணர் கணிச்சிருக்கார். ஆனால் கலியுகம் முடிந்து சத்தியுகம் ஆரம்பிக்கும் போது மீண்டும் ஆசிவகம் எழுன்றது நம்ம கடவுளர்களுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் இப்பயும் நடந்துட்டுருக்கு. இது சத்தியுகம், உண்மைகள் வெளிவரும் காலம். உண்மைகளை எப்படி மறைச்சு வச்சிருந்தாலும் சரிங்க, அது நிச்சயமாக வெளியே வரும். எப்படி இந்த கோயில் கருவறைக்கு பின்னாடி நம்ம ஆளுங்க வரைஞ்சி வச்சுருந்த பெயிண்டிங்கை மறைச்சு இந்த பிண்டாரிகள் ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த கலியுகம் முடியும் போது மேலே உள்ள பெயிண்டிங் உதிர்ந்தது பார்த்தீங்களா? உதிர்ந்து உள்ளே இருக்கிற பழைய பெயிண்டிங்லாம் வெளிப்பட்டதில்லை. அது போல தான் இந்த பிண்டாரிகள் என்னதான் தமிழர்களின் உண்மை வரலாற்றை மறைத்து வச்சிருந்தாலும் இந்த சத்தியுகத்தில் அது மீண்டு எழும். மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி 5ஆம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.